West Ham number 19. The big foul on the goalkeeper. The foul on the goalkeeper. என்னடா ஏதோ ஒரு பாட்டை போட்டு தப்பு டிப்புன்னு தலையாட்டிட்டு இருக்காங்களேன்னு நினைப்பீங்க. 3 பேர் எங்க 3 பேருக்குள்ள சேர்ந்து நாங்க எவ்வளவோ பாட்டு கேட்டிருக்கோம். ராஜா சார் பாட்டு, மைக்கேல் ஜாக்சன் பாட்டு, பிங்க் ஃபிளாய்ட் பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டுன்னு எவ்வளவோ, ஏன் இப்ப இருக்கிற சாய் அபியங்கர், அனிருத் வரைக்கும் எல்லா பாட்டும் கேட்டிருக்கோம். ஆனா இந்த ஒரு பாட்டு வந்து எங்களுக்கு கொடுத்த சந்தோஷம், அந்த லிரிக்ஸ், அதாவது வெஸ்டம் நம்பர் 19 ஹேஸ் கமிட்டட் அப்படின்னு உடனே காதுல வந்து பாஞ்சுது பாருங்க. தேன் வந்து பாயுதுங்கிறது லிட்டரலா வந்து விழுந்தது. கேலனா வந்து காதுல வந்து தேன் பாஞ்சுது. எஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் அட்லாண்டா நேஷனல் தமிழ் பாட்காஸ்ட். அண்ட் இந்த எபிசோட்ல நாம பேச போறது வெஸ்டமோட அவேல போயிட்டு 1-0, அதாவது அந்த பாண்டா, அவன் பேர் என்னது, இட் இஸ் பிரசாந்த், ஒரு ஃபேமஸ் ஒரு ட்வீட் இருக்கும், ஹேட்டர்ஸ் என்ன நாங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சீங்களா, ஐ எம் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருப்பான். அதாவது வந்து அந்த ஒரு 3 நிமிஷம் வந்து செத்து விளையாடுவோமாங்கிற மாதிரி நாங்க செத்து போய் எல்லாரும் சந்தோஷமா இருந்து, 3வது நிமிஷம் முடிகிறப்ப அவங்க செத்து போய் நாங்கெல்லாம் திருப்பி ஒத்த காசு வச்ச பிரகாஷ் ராஜ் மீம் அப்படியே வெளியே வந்து உயிரோட வரா மாதிரி நாங்க வெளியே வந்து ஒரு காண்ட்லெட் ஆஃப் இமோஷன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது வந்து பொலேர்னு பல இமோஷன்ஸ் ஓடுது. நான் என்ன சுத்தி வர பாக்குறவங்க எல்லாம் கண்ணுல தண்ணி வருது, எல்லாம் வந்து தலையில கை வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. ஒரு சில பேர் ஃபவுல்னு கத்துறாங்க, ஒரு சில பேர் வந்து அவ்வளவுதான்டா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இமோஷனையும் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள காட்டி 1-0 1-0 டு தி ஆர்சனல், 1-0 டு தி ஆர்சனல்ங்கிறது நம்மளுடைய எவ்வளவு பெரிய ஒரு இது, அந்த அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து அதனால நம்ம அந்த கேமை ஜெயிச்சு இன்னும் நம்ம டைட்டில் ரேஸ்ல நம்மளோட பொசிஷனை வந்து பொசிஷன் வருது, பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணின கேம் வெஸ்டமோட அவேல போய் 1-0 வின் பண்ணின கேம். அந்த கேமை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். கேமை பத்தி பேசுனா என்ன டாக்டிக்ஸ் பேச போறோமா, இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. கேம்ல என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளவு பேர் அழுதுன்னு இருக்கானுங்க, இந்த அழுதுல நம்மளுக்கு எவ்வளவு உப்பு கிடைச்சது, அந்த உப்பை வச்சு நாம என்ன செய்ய போறோம், அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். எபிசோட்ல நீ ஏன் கூட பேசுறதுக்கு இருக்கிறது தினேஷ் மற்றும் ஹேமந்த். வணக்கம் கைஸ். வணக்கம் ப்ரோ. இது என்ன இப்ப அந்த நாட்டின் நரம்பு முறுக்கிட்டு வந்த வெறியெல்லாம் அடங்கி இருக்கா, இல்லாட்டி இப்ப உங்களுடைய பங்குக்கு ஒரு 10 பேரை போட்டு வீத்து போட்டு அடிச்சிங்களா, இல்ல அது எப்படி இருந்துச்சு ப்ரோ? எனக்குன்னா நேத்து வந்து எனக்கு என்னமோ நான் என் ஃபேமிலி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு போலான்னு இருக்கேன் ப்ரோ. ஏன்னா லைக் ஹார்ட் ஹெல்த் வந்து வேற ரொம்ப வீக்கா இருந்த மாதிரி, ஒரு 10 வருஷம் என் லைஃப் ஸ்பேன்ல இருந்து அப்படியே எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது நேத்து. அந்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள வருமா இருக்குமா இல்லையா, எப்ப ரெஃப்ரி சொல்லுவான், நம்ம பேசாம இவனுக்கு சொன்னானுங்களா வார்ஸ்னல், நம்ம வேணா ரூமுக்குள்ள போக முடியுமா டிவியை உடைச்சிட்டு, பக்கத்துல என்ன சொல்றான், வாய்ஸ் லிப் ரீடிங்லாம் லைட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. அவன் வேற இவன் ஏதோ சொல்றான், என்ன சொல்றான்னு சரி அவனே டிசிஷன் சொல்லிடுவானா, டேரன் இங்கிலாண்டே இல்ல கிறிஸ் வந்து சொல்லுவானா, அதெல்லாம் வேற கன்ஃபியூஷனா இருந்தது. அப்புறம் சொன்னோம் நீ வந்து பாருங்க ஒரு ரிலீஃப். சத்தியமா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாயால சொல்ல முடியாது, அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் அந்த வழி. இது நான் வந்து அப்படியே வந்து எப்படி சொல்றது, என் மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம், ஓகே கன்ஃபார்ம்டா கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு, ஃபார் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். ஓகே எண்டில் வந்துட்டு கோல்டு இது பண்ணி விட்டுட்டு கோல் அலவுடுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கர இதுக்குள்ள போயிட்டேன். நான் போயிட்டு என் மைண்ட் என்ன யோசிக்க ஆரம்பிச்சுன்னா, ஓகே இங்க இருந்து ஒரு பாயிண்ட், நம்ம 2 பாயிண்ட் விட்டுருக்கோம், அடுத்த 2 கேமையும் வின் பண்ணணும், அப்படி கேமை நம்ம வின் பண்ணிட்டு சிட்டி என்ன பண்ணணும், அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என் தாட்ஸ் போயிட்டே இருக்கு கண்டினியூஸா, ராபிடா மைண்ட்ல ஓடுது. சுத்தி வர இருக்கிறவங்க எல்லாம் வந்து கர்ஸ் பண்றாங்க, வந்து ஒரு சில பேர் வந்து அப்படி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பயந்து போய் சேர் பின்னாடி ஒளிஞ்சிட்டு தான் பார்த்தேன் இந்த மேட்ச பப்ல பாக்குறப்ப. அது ஒரு சொல்லு இல்ல, நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, சிட்டி வேற கோல் ஸ்கோர் அதிகமா இருக்கானுங்க, நம்ம வந்து நியூகாசல் 1-0 பண்ணதான் வந்து நம்மள பைட் பண்ண போகுது. ஸோ நான் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் வீக்குமே வந்து ஃபுல்லமா வந்து நம்ம சாத்தி இருந்திருக்கணும், சாக்கா வேற இவன் வந்து சாம்பியன்ஸ் லீக் எடுத்துட்டான். அந்த 2 நிமிஷத்துல வந்து ஃபுல்லா நியூகாசல் கேம் வந்து 9th மினிட்க்கு அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து அந்த பழைய கேம்ஸ், அடடா வூல்ஸ் டிரா வந்து தான் பைட் பண்ண போகுது. ஸோ நம்ம பண்ண எல்லா கேமுமே வந்து ஒரு அந்த இது ஃபிளாஷ் ஆகுது. வூல்ஸ் டிரா விட்டுட்டோம், ஆஸ்டன் வில்லால இந்த மாதிரி தான் லாஸ்ட்ல போய் கோல் விட்டு இது பண்ணோம், சிட்டி செல்சி கேம் இதேதான் டிரா. ஸோ லைக் என்ன சொல்றதுன்னா, எல்லா கேமுமே பிரெட்ஃபோர்ட் மேட்ச் எல்லாமே வந்து இந்த கேம்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம், பாயிண்ட் எடுத்து இருந்திருக்கலாம்.
எங்க கோல் அடிச்சிருந்திருக்கலாம், 3 எங்க மிஸ் ஆச்சு. நிமிஷத்துக்குள்ள மனுஷ மூளைங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் பாரு. 3 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு தாட் ஓடி இருக்கு பாரு எல்லாருக்கும். அதே மாதிரி நானா ரயாவ பஸ் கீழே த்ரோ பண்றதுக்கு ரெடியா இருந்தான் ப்ரோ. துரோகி 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 இதெல்லாம் துரோகம். கோல் கட்ட துரோகம் இதெல்லாம். கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு என்ன காண்டுனா ரயா அது வரைக்கும் மேட்ச் ஃபுல்லா பஞ்ச் பண்ணிட்டு இருந்தான் ப்ரோ. ஆமா ஆமா செட் பீஸ் அந்த இடத்துல வந்து கேட்ச் பிடிக்க ட்ரை பண்றான். எனக்கு அவன் ஏன் கேட்ச் பண்ணான்னு புரியுது. ஏன்னா டைம் எக்ஸ்ட்ரா பிடிக்கலாம், கேட்ச் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இது பண்ணலாம். ஆனா நீ அது வரைக்கும் பஞ்ச் அற்புதமா பண்ணிட்டு இருந்த மேட்ச் ஃபுல்லா. திடீர்னு வந்துட்டு நீ கேட்ச் பிடிக்கிறன்னு போய் அதை கீழே விட்டு, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கேப்ரியல் வந்து அவன் கேட்ச் பிடிக்க போறான்றதுக்காக நல்லா குனிஞ்சி குதிச்சிருக்கவே மாட்டான். நான் வந்து சரி கோல் கீழ் கொடுத்தாங்கன்னா சாரி ரயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே துரோகம்டா இதெல்லாம், பச்சை துரோகம்டா இல்ல இதெல்லாம். எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் thought bro, வேற யாரும் bro blame? இப்ப கோல் கொடுத்துட்டாங்க, நீங்க வேற யாரும் bro blame யாருக்கும் play பண்றீங்க? நான் எல்லாரையும் போட்டு அடிச்சிருப்பேன். ஆமா. அது வேற விஷயம். நான் டீமே போட்டு ஆமா அடிச்சிருப்பேன். ப்ரோ, அதெல்லாம் கிடையாது. கோல் கொடுத்தா உங்களுக்கு நெரட்டிவே நினைக்கவே மாறி வேணாம் இருந்திருக்கும். அப்படின்னு கேட்டிருப்பேன் நானு. கோல் கொடுத்திருந்தா நான் ரயாவை தான் ப்ரோ போட்டு அடிச்சிருப்பேன். அடுத்து உல்ஸ் மேட்ச், டைரக்டா உல்ஸ் மேட்ச் தான். அதுக்கு அடுத்து டைரக்டா உல்ஸ் மேட்ச் தான். ஆக்சுவலா என்ன தெரியுமா, அது ஒரு செம பாயிண்ட். டேவிட் சீமன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. டிசிஷன் கரெக்ட், பட் ஆனா வந்து இந்த இதுல வந்து ராயா பண்ணினது வந்து பாலை கேட்ச் பண்ண போனதுதான் கரெக்டான டிசிஷனு. அவன் பஞ்ச் பண்ண போயிருந்தான்னா கண்டிப்பா இது வந்து அகெயின்ஸ்டா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவன் அந்த ஆக்ஷன் வந்துட்டு அவனுடைய ஆர்ம் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி போயிருக்கும், அதனால இது அப்படின்னு. அவதான் யோசிச்சேன், ஓகே நம்ம யோசிக்கிறதுக்கும் ஃபுட்பால் தெரிஞ்சவன் யோசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விளையாடினவன் யோசிக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிறது இந்த வார வாரம் தெரியுதுன்னு சொல்லலாம் தெரியுமா. அதை மாதிரிதான் அடுத்து சலிபாக் மேலதான் அடுத்து. நீ என்ன அப்படிதான் கிளியர் பண்ணுவியா, பார்த்து கிளியர் பண்ண மாட்டியா அப்படின்னு அவனை இது பண்ணிட முடியாது. ஆனா கேலம் வில்சன் உள்ள வந்தப்ப நான் கொஞ்சம் லைட்டா பேஜர் ஆயிட்டேன். நானும் எனக்கும் ஆச்சு. அவனுக்கு அவன் பாக்ஸுக்குள்ள ஒரு டேஞ்சரஸான பிளேயர் கேலம் வில்சன். இல்ல அந்த அதுக்கு ஷாட்டே அவன் தான் அடிச்சிருப்பான். கேப்ரியல் பிளாக் பண்ண ஷாட்டே ஆமா. அவன் நல்லா கனெக்ட் அவன் தான் பண்ணுவான். பால் எப்பவுமே நல்லா மீட் பண்ணுவான் அவன் கேலம் வில்சன். யா, யா, யா. நான் என்ன நினைச்சேன்னா அவனுக்கு கிட்ட பால் அவன் வந்தோடனே 4-4 போனாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, டேய் சரிடா, வருஷம் ஃபுல்லா இந்த மாதிரி தான் கட்டையை போட்டு தான் செருப்படி வாங்குனீங்க, இன்னும் 3 மேட்ச் இருக்கு, வந்த நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளேயே உருட்டுங்க. அப்பனாதான் நம்மளால வந்து இல்ல எங்களுக்கு கிளியர்லாம் பண்ண தெரியும்னு வெளியில போட்டு அடிச்சுட்டு இருந்தானே. அப்பதான் வந்து கிளியர்லாம் பண்ண தெரியும் கூட இல்ல, அப்பதான் எனக்கு ஃபுட்பாலே ஆட தெரியாதுங்கிற மாதிரி ஆடுவானுங்க. அதுதான் செஞ்சானுங்க ஆக்சுவலா. ஆக்சுவலி நேத்து அந்த அந்த ஒரு இதுல நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நம்மளுக்கு இன்னும் அந்த ஒரு மேபி ஒரு சப்ஸ்டியூஷன் வேஸ்ட் பண்ண இடத்துல வந்து ஒரு நோர்காடியோ வேற யாராச்சும் கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு ஈஸ்டோன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எல்லாம் முன்னாடியே பண்ண சப்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேச முடியாது. அர்டெட்டாக் மேலதான் நான் போயிருந்திருப்பேன். மேட்ச் மட்டும் அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னடா நீ பல பேர் பெர்டாக்கெல்லாம் அடி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா பிளேயரை வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்படி ஆடுறானுங்க, எவனுமே வந்து கோல் அடிக்க மாட்டான் அப்படின்னு. அர்டெட்டா மேலதான் ப்ரோ எல்லாம் இறங்கி இருப்போம். நல்ல வேலை அர்டெட்டா வந்து இவனுக்கு சொன்ன மாதிரி வார் தான் காப்பாத்துச்சு. நாங்க சொல்லுவோம் வார் தான் காப்பாத்துச்சு, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. Yeah. ஆஸ்ட்ரிக் வேணுமா போட்டுக்கோங்க, 4 ஆஸ்ட்ரிக் கூட போட்டுக்கோங்க. கப்பு எனக்கு நாங்க okay. வாங்கிக்கிறோம். அதான் ஆஸ்ட்ரிக்கு எத்தனை 15 ஆஸ்ட்ரிக் கூட போட்டுக்கோ. ஆஸ்ட்ரிக் போடு, பவுண்டு போடு, என்ன வேணா போடு, நீ எனக்கு கப்ப மட்டும் கையில எல்லாம் கொடு. இந்த ஹாட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு விடுங்க. அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் அதான் அஃப்கோர்ஸ் உள்ள போ நம்ம யூஸ்வலா சொல்றது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. அதெல்லாம் சொல்றதுக்கே ஏதாச்சும் பேசியே ஆகணும்டா ஆரம்பத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். பட் எஸ் மக்களே, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த 3 நிமிஷங்கிறது ஒரு 300 வருஷம் மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதான் எனக்கு எப்படின்னா வந்துட்டு வந்து பாக்குறேன், ஐ நியூ எல்லாருமே வந்துட்டு இதுதான் சொல்லுவாங்க, வார்சனல் சீட்டிங் போட்டிங். எனக்கு அதனாலதான் என்கிட்ட ஒரு சில பேர் சொல்றப்ப நான் திருப்பி ரெஸ்பாண்ட் கூட பண்ண ட்ரை பண்ணல. நேத்து உங்ககிட்ட நான் என்ன ரூல்ஸை சொல்றது, நீ வந்து ஒரு கோல் கீப்பர் பிசிக்கல் ஸ்போர்ட்ல வந்து கான்ட்ராக்ட் இருக்கிறதையும் ஒரு பிசிக்கல் ஸ்போர்ட்ல வந்து இம்பீட் பண்ணி பிடிக்கிறதையும் ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு சொல்றேன். உனக்கு நான் ஃபுட்பால் ரூல்ஸை சொல்லி தரணுமா, இல்ல அதுதான் என்னுடைய வேலையா, இல்ல உனக்கே தோணாதா? கேட்டா ஹாஸ்டல் இதெல்லாம் பண்ணாங்க, ஹாஸ்டல் தான் பண்ணாங்கன்னு எவனுமே வீடியோ காட்ட மாட்டான். எல்லாருமே பிக்சர் அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம்ல வந்துட்டு இந்த ஜோவா பெட்ரோ மூஞ்சில வந்து ராயா குத்துனா, டே ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பால் ரானா எவனுமே இது பண்ண மாட்டான். அது எவ்வளவு ஆங்கிள் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பால் தான் தெரியும். இதுல கேட்டா இவங்க வந்து பைண்டர் கையை பிடிச்சாங்க. டேய் என்னடா பேசுறீங்க, சுத்தி வேற என்ன நடக்குது? இல்ல ஒரு சில பேர் வேற ஹாஸ்டல் வந்துட்டு இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்களாம், கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த மெலி நடக்கிறப்ப வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ பிஜிஎம்ஓஎல் எஃப்ஏ எல்லாருமே வந்துட்டு கோல் கீப்பர் மேலதான் ஃபுல்லி ஃபோக்கஸ்டா இருக்காங்களாம்.
அதாவது சுத்தி வர 10,000 கேமரா இருக்கான். அந்த 10,000 கேமரா எல்லாமே வந்து கோல் கீப்பர் மேல போக்கஸ்டா அவனோட அழகை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டா புரிஞ்சுக்கிட்டோமா. ஸோ அதனால வந்து நம்ம வந்து சீசன் பிகினிங்ல இருந்து நம்ம என்ன பண்றோமா, எல்லாரையும் போயிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கட்டி பிடிக்க சண்டை போடுறோமா, அப்படி இல்லாட்டி வந்து நம்மளே கோல் கீப்பர் போய் கட்டி பிடிக்கிறோமா. ஒரு வீடியோ காட்டுறானா காட்ட மாட்டானுங்க, ஆனா நம்ம கோல் கீப்பரை போய் கட்டி பிடிக்கிறோமா, நம்ம கண்டு வேற பிடிச்சிட்டோமா அதை. ஓகே இதெல்லாம் பண்ணினா வந்து நம்மளுக்கு எவனுமே ஃபவுல் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம இது பண்ணிட்டு இருக்கோமா. எனக்கெல்லாம் அதை கேட்டப்போ சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லடா, நம்ம டீம் கூட ஃபவுல் எப்படி பண்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்களே. இவ்வளவு நாளா ஃபவுல் எப்படி வாங்குறதுன்னு தானே அழுதுகிட்டு இருந்தோம் நாமோ. ஃபவுல் எப்படி கரெக்டா பண்றது, கேடித்தனம் பண்ணாம அது வந்து மாட்டிக்காம எப்படி வந்து நாதாரித்தனம் பண்றதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோங்கிறதுல செம்ம சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு இது கேக்குறப்போ. ஓகே எப்படி இது பண்ணணும், வி லேர்ன் ஃப்ரம் த பெஸ்ட். நம்ம ஆள் வந்துட்டு அந்த கிளப்ல உட்காந்து ஒரு 5 வருஷம் அசிஸ்டன்ட் மேனேஜரா எதுவும் பண்ணாம இருந்தா என்ன இருந்தாலுமே இதை எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டு வந்திருக்கானே அட்லீஸ்ட் அங்கிருந்து. அது போருண்டா சந்தோஷம். நீங்க பண்றதை நாங்க பண்றோம்ல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. இதுல ரெஃப் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க சொல்றாங்க. கடந்த 5 வருஷத்துல எடுத்து பார்த்தா 22 ரெட் கார்டு வாங்கியிருக்கோம் நம்ம. எனக்கு செம்ம சிரிப்பா இருந்துச்சு அதை பாக்குறப்ப. 22 ரெட் கார்டு. இந்த சீசன் எங்களுக்கு ரெட் கார்டே கொடுக்கல அப்படிங்கிறானுங்க. ஆமா கொடுக்கல, சிட்டி கொடுக்கல, யாராச்சும் கேளுங்கள சிட்டி எவ்வளவு ரெட் கார்டு அதெல்லாம் வராது ப்ரோ. அதெல்லாம் அது திடீர்னு எல்லாரும் போராளிகனா மாறினானுங்க வேற. நேத்து எனக்கு சரியான சிரிப்பு. டேய் புத்தா, நேத்து அவ்வளவு விஷயம் நடந்திருக்குடா. ஏன்டா ஒருத்த வார்த்தை பேச மாட்டீங்க. என்கிட்ட மெசேஜ் தனியா மெசேஜ் வருது எனக்கு. உங்களுக்கு எல்லாம் வந்துச்சான்னு தெரியல. ஒரு 8 இமேஜ், அதாவது வந்து லிவர்பூல் கேம்ல இது நடந்துச்சு, யுனைடெட் கேம்ல நடந்துச்சு, செல்சி கேம்ல நடந்துச்சு, வந்துட்டு இப்படி எல்லாம் லீக் ஜெயிக்கா உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. லீக் ஜெயிச்சா நீ சொன்னதுலயே எனக்கு வந்து காதுல விழுந்தது லீக் ஜெயிச்சா அவ்வளவுதான். இப்படி அப்படி நீங்க எல்லாச்சும் ஆஸ்ட்ரிக்ஸ் வரைக்கும் எல்லாம் பேசுறீங்க, எனக்கு அந்த வார்த்தைகளே விழ மாட்டேங்குது காதுல. இஃப் யூ வின் யூ வின், அவ்வளவுதான் என் காதுல விழுது. அதுக்கு வேற எனக்கு எதுவுமே வேலை. இப்படிதான் இந்த இதுதான் இருந்துச்சு எனக்கு. ப்ரோ இல்ல ப்ரோ, ஓன் கோல்லயே 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் இந்த சீசன் நாங்க. ப்ரோ கோலே போடாம. இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து அவனுக்கு சொன்ன மாதிரி கம்பைலேஷன் வந்து நம்ம 2004 இருந்து எடுக்கலாம். வருஷம் தேதி வாரியா போடலாம். அதாவது யுனைடெட் வந்து 49 எப்படி ஃப்ராடு பண்ணி எடுத்தானுங்க இருந்து எடுக்கலாம். அந்த நியூ கேசல் கேம்ல எல்லாம் அந்த ஸ்கைக்காரன் எவ்வளவு மோசமான நாய்னா, கோடு போட்டு காமிச்சான் ப்ரோ. பால் உள்ளதா இருக்குன்னு அந்த பாலோட கர்வுல வச்சு காமிச்சான். அப்ப வந்து நம்ம சொன்னோம், அப்படியே அது அவனுக்கு ஒழுங்கா கூட செக் பண்ணல. ஃபவுலுக்குலாம் வந்து யூ ஆர் சாஃப்ட் நானுங்க. அதேதான் பிரென்ட்ஃபோர்டு லெனோவுக்கு பண்ண போதும் யூ ஆர் சாஃப்ட் நானுங்க. நாம இப்ப வந்து மட்டும் சொல்லல, ரெண்டும் டான்ஸ் ஆடிச்சு. ஸ்கை ஸ்போர்ட் அங்க பேர் கூட எனக்கு சொல்ல விரும்பல. ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடினானுங்க. இல்ல யூ ஆர் வீக் நானுங்க. இப்ப நாங்க மேனப்பாய் வந்திருக்கோம். நாங்க இப்படிதான் விளையாடுறோம். வருஷம் ஃபுல்லா விளையாண்டோம். அத்தனை நாளா எவனும் எதுவும் சொல்லல. இன்னைக்கு வந்து ஒரு ஃபவுல், அதுவும் அவன் கையில பிடிக்கிறான், சோக் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாமே கிளியரா டிவில இருக்கு. நீங்க பாக்குற அதே டிவில தான் நாங்களும் பாக்குறோம். எங்களுக்கு மட்டும் தனியா வந்து HD போட்டு வேற சேனல்ல மேட்ச் காமிக்கல. எங்களுக்கு இதே டிவி, அதே ரெஃபரி, எல்லாம் அதே தான் பண்றானுங்க. அதுவும் நாங்களும் ஃபுட்பால் தான் பாக்குறோம். இப்ப அவங்கள மாதிரி வேற விளையாட்டுலாம் பாக்கல. நம்மளுக்கும் பொது அறிவுன்னு ஒண்ணு இருக்கு ப்ரோ. ஒரு ஃபுட்பால் பாக்குறாங்க, நம்ம வேற விளையாட்டு ப்ரோ. நம்ம ரெஸ்லிங் பண்றோம் ப்ரோ. நேத்து நடந்தது வந்து வெஸ்ட் ஹாம் யுனைடெடோட லண்டன் ஸ்டேடியம்ல வந்து ரெஸ்லமேனியா லண்டன் எடிஷன் இந்த வருஷம். இதுல ஒரு குரூப் நீங்க எல்லாம் ரயாவை தான் பாக்குறீங்க, பின்னாடி ரைஸ் என்ன பண்றான்னு பாக்குறீங்களா அங்க அப்படின்னு. அவர்ஸ் விழுந்து செத்து கிடக்காண்டா, அதுதான்டா ஃபவுல். அவர்ஸ் விழுந்து கிடக்காண்டா உள்ளுக்குள்ள. அத பார்க்க மாட்டறான் எவனுமே. ப்ரோ அர்டேட்டா லைன்ல என்ன பண்ணாலாம் கேட்பாங்க ப்ரோ. அர்டேட்டா வந்து 2 சென்டிமீட்டர் நவுந்துட்டாரு, அத அவனுக்கு வார்ல செக் பண்ணல. நியூனோ வந்து இது பண்ணாருலாம் கேட்பாங்க ப்ரோ. நிறைய கேட்பாங்க ப்ரோ. அதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமா விஆர் பாத்துட்டு இருப்பான் இதுல. அதுதான் எனக்கு ஆக்சுவலா நேத்து நைட் வந்துட்டு திருப்பி ரீப்ளே பார்க்கலாம், ஹாக்கி ஓடிட்டு இருந்தது. ஹாக்கில பிரேக் வர்றப்ப ரீப்ளே பார்க்கலாம், ஹைலைட்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வர்றப்பதான் கரெக்டா வந்துட்டு ஸ்கை ஸ்போர்ட்ஸ். சரி என்னதான் இப்ப ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னு பார்த்து போட்டேன். கேரி நெவில் அந்த நேரத்துல அது வந்து ஹார்ட் அட்டாக்கே தெரிஞ்சிருக்கா. கை வந்து ஹேண்ட்பால் வந்திருக்கு. அதாவது இவன் மூளை வந்து எவ்வளவு தகர டப்பா மூளைன்னா, ஆர்டேட்டா வந்து சொல்றானா உள்ளுக்குள்ள அந்த அடிச்ச ஷாட் உள்ளுக்குள்ள ரைஸ் கையில போட்டு ஆர்டேட்டா சொல்றானா ஹேண்ட்பால் அது ஹேண்ட்பாலா இருந்தாலும் பெனல்டி தான் கொடுப்பாங்க, அதனால ஆர்டேட்டா எதுக்கு ஹேண்ட்பால் கிளைம் பண்றான் அப்படி. அதாவது எந்த மாதிரியான ஒரு மூளைனா, நீ இப்படி யோசிச்சிருப்ப. நீ ஒரு மேனேஜரா இருந்து ஒரு 6 மாசம் ஒரு கிளப்ல இருந்தது, நீ இப்படிதான் யோசிச்சியா அந்த இடத்துல.
அதனாலதான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடாங்களா? எனக்கு அதெல்லாம் தான் தாட் ஓடிச்சுன்னா ஆக்சுவலா திருப்பி நான் அது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வேற கேட்டான் அவன் என்னதான் சொல்றான் அப்படின்ட்டு. இதே தான் சொல்றான். He thinks it's a handball. He's claiming a handball. But then even if it is a handball, it's going to become a pen. டேய் என்னடா நடக்குது இங்க? எனக்கு சீரியஸா யாராச்சும் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கடா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஹேமந்த் மொத்த இதுல வந்துட்டு லைக் அதான் இப்ப நம்ம வந்துட்டு யார் என்ன பேசுனாங்க எப்படி பேசுனாங்கன்ற பத்தி பேசணும்னா பேசினே இருக்கலாம். அந்த மாதிரிதான் எல்லாரும் பேசினே இருக்கானுங்க. யார் தாட்ஸ் ஆன் த கேம்? கேம் தான் ப்ரோ, மஸ்ட் வின் கேமு. டஃப் மேட்ச் தான் அது இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நம்ம இருந்த ஃபார்முக்கு நல்லா ஆடுவோம்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணோம்ப்பா. கேம் சரியான ஸ்டார்ட் ஸ்டார்ட். பண்ணோம். ஃபர்ஸ்ட் 30 minutes we should have scored a goal. ஆனா வெஸ்ட் ஹாம் 2 நல்லா கோல் டிஃபெண்ட் போட்டுருக்காங்க பண்ணாங்க. actually. அப்படி இப்படி பிளாக் அப் போட்டு நம்ம மேவர போனாசே நமக்கு வந்து ஒரு பிளாக் அப் போட்டான்ப்பா. ஒரு நல்ல ஒரு ஹெட்ரு அடிச்சிருப்பான் கெலஃபியோரி. வென்வைட் இன்ஜுரி அப்படியே மேட்சை மாத்திருச்சுப்பா. நம்ம ஆள் கொஞ்சம் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது அவன் போட்ட கணக்கு அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகல. அவன் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். அன்னைக்கு மேட்ச் இருந்த சுச்சுவேஷன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். ஹைண்ட் சைட்ல தான் நம்ம பேசுறோம். அது எனக்கு Fair, உண்மையிலே fair, கரெக்டான பாயிண்ட். ஜுபிமெண்டி உள்ள கொண்டு வந்தப்ப நான் ரொம்பலாம் வருத்தப்படல. ஏன்டா மஸ்கராவை கொண்டு வரல, ஏன்டா ரைஸை தூக்குற? ஏன்னா நம்ம நல்லா கண்ட்ரோல்ல இருக்கோம், சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் வருது. ஸோ ஜுபிமெண்டி இருந்தாலும் பந்த நவுத்துவோம் அப்படின்னு நினைக்கும் போது ஆனா அது நடக்கல. அது கெலஃபியோரி ஆஃப் டைம்ல சப்ஸ்டியூட் பண்ணலான்ற போது நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஏன்னா கெலஃபியோரி நமக்கு ஒரு அட்டாக்கிங் த்ரெட்டா இருப்பான், அவனை தூக்குனால. அதுக்கப்புறமா லேட்டரா இன்ஜுரின்னு சொல்லும் போது ஓகே அதுவுமே நமக்கு புரிஞ்சுது. கேப்டன் வந்து நம்ம நிறைய அடிச்சு நவுத்தி சல்யூட்டா. இருக்கோம். நான் எப்பயுமே தானே சொல்லுவேன், நான் ஏதாச்சும் வளர்றேன், அதுல வந்து ஏதாச்சும் இருக்கு, நீ என்ன டிஸ்ப்ரூவ் பண்றேன்னா தலை வணங்கி முதல்ல சல்யூட் அடிக்கிற ஆள் நானா தான் இருப்பேன். அதனால நேத்து அவன் பண்ணின வேலைங்கிறது தாறுமாறான வேலை. அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஒரு என்ன சொல்ற, ஒரு கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி உண்மையாலே அதை வந்து பாராட்டி ஆகணும். நல்லா அந்த கேமுக்கு நல்ல 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 ஒரு இம்பாக்ட் ஓடிகார்டு பிளஸ் ட்ரொசார்ட். நம்ம எப்பயுமே சொல்லிட்டே இருப்போம், இஃப் பால் ஹேஸ் டு ஃபால் அட் சம்படிஸ் ஃபீட், தயவு செய்து ட்ரொசார்டு காலில் உழுவுங்க அப்படின்னு. நான் அவர் சொல்லுவாங்க தான் நினைச்சேன். தயவு செய்து அந்த சீத்தம்மா வாக்கெட்ல சிறுமலி செட்டுன்னு ஒரு தெலுங்கு படம் இருக்கும்ல, அதுல மகேஷ் பாபு அவனா இருப்பானுங்க, பிரகாஷ் ராஜ் அப்பாவா இருப்பான். அதுல அவன் சொல்லுவான் பகவந்துடா அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சொல்லும் போது தெய்வமே தயவு செய்து இந்த ஏன்னா தெரியும் டெஃபினட்டா ஒரு சான்ஸ் வரும். அந்த ஒரு சான்ஸ் வந்து தயவு செய்து அவர்ஸ் காலையோ மண்டேலையோ மட்டும் உள்ளக்கூடாது தெய்வமே அப்படின்னு தான் வேண்டிட்டு இருந்தேன். நல்ல வேலை அது ட்ரொசார்டு காலில் விழுந்துச்சு. அற்புதமான ஃபினிஷ் ட்ரொசார்டு. ஸோ அதான் ஒன்னில் எனக்கு தெரியும், நம்ம ஒன்னில் தக்க வைக்க தான் ஆடுவோம் அப்படின்னு தெரியும். ஆனா அதான் நம்ம அதை தக்க வைக்கிறது பேனிக் இருக்கும் ப்ரோ. ஏன்னா அந்த வெயிட் இருக்குல்ல, அந்த வெயிட் வந்து சாதாரணமான. இப்ப நீங்க சிட்டி சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருப்பாங்க இன்டர் மிலானோட 1-0 தான். அந்த கடைசி 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சான்ஸ் வந்துருக்கும் இன்டர் மிலானுக்கு. நம்ம லுக்காக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ், அந்த பேனிக் எல்லாம் தவிர்க்க முடியாது ப்ரோ. சோ அது எனக்கு தெரியும். பிளஸ் அவனுங்க வேற ரெலிகேஷனுக்கு ஆடிட்டு இருக்கானுங்க, சர்வைவலுக்கு. எக்ஸாக்ட்லி. அவங்களோட நம்ம டைட்டிலுக்கு ஆடுறோம், அவங்க வந்து சர்வைவலுக்கு ஆடுறாங்க. அது வந்து வேற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஸோ டெஃபினட்டா இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா இது பண்ணோம். அந்த மொமெண்ட்டை தவிர்த்துருக்கலாம். ஆனால் அது கரெக்டான டிசிஷன் நமக்கு நடந்தது அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு மூவ் ஆன் பண்ண வேண்டியதான். இன்னும் நம்ம கையில இருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எவ்ரி திங் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல். நம்ம எவனுக்கும் தேவடு காத்துன்னு இருக்க தேவையில்ல, கோல் டிஃபரன்ஸ் கில் டிஃபரன்ஸ் தான் பயப்பட தேவையில்ல, மேட்ச் ஜெயிச்சா போதும் அப்படின்றது நம்ம கையில இருக்குதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமான பாயிண்ட் அதுதான். இன்னும் முடியல. 2 கேம் இருக்கு. 2 கேம்ல என்ன வேணாலும் ஒரு ட்விஸ்ட் கூட ஆகலாம். நம்ம பர்ன்லிங்கிறோம். இந்த பர்ன்லியோட ஜெயிச்சாலுமே கடைசி மேட்ச் கிறிஸ்டல் பேலஸோட அவையில தான் இருக்கு. அந்த நேரத்துல இவங்க எப்படி அந்த கேம் ஸ்டேட் எப்படி பார்க்க போறாங்க? we are so close. அந்த நேரத்துல வந்து ஏதாச்சும் வந்துட்டு அந்த மென்டலி ஏதாச்சும் ஆவாங்களா? ஏன்னா நேத்து கேம்ல ஆக்சுவலா தான் ஃபர்ஸ்ட் அவன் பென் ஒயிட் போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நீ சொன்ன லைக் ஓகே அவங்க மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து ஏன் மாஸ்கோவா வரலங்கிறதா என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வியா இருந்தது. ஏன்னா டெக்லன் வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் பண்ற விஷயத்த யாராலையுமே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. ப்ரோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நல்லா போயிட்டு இருந்தது அவன் வந்து லைட்டா உடைச்சதுதான் ப்ரோ. அந்த இடத்துலதான் வந்து ஏன்னா கேமே நம்ம கண்ட்ரோல்ல போனது. ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு இன்ஜுரி. அவனுக்கு எனக்கு பென் ஒயிட் நினைச்சா ரொம்ப
நீங்களே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. அவன் இதுக்கு மேல நம்மளுக்கு இந்த வருஷமுமே அவன் இவ்வளவு ரன் ஆஃப் கேம் விளையாடும் போதே நான் யோசிப்பேன், இவ்வளவு விளையாடுறான், அவன் தாங்குவானா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். ஏன்னா மிட் வீக் விளையாண்டான், ஒரு 3-4 கேம்ஸா கண்டினியூஸா தாங்குவானா தெரியாது. எக்ஸாக்ட்லி. அவனை வச்சிருங்கடா. ஏன்னா அவன் இருக்கும்போது தான் எனக்கு பர்சனலா என்னன்னா அவனுக்கான சாக்காக்கான ஒரு கனெக்ஷன் வந்து லைக் அது வந்து த பெஸ்ட் பிட்வீன் தெம். ஆமா அந்த கனெக்ஷன் வந்து எனக்கு என்னன்னா கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆஸ் மச் as possible எனக்கு அது வேணும். அதுக்காக தான் நான் ரொம்ப யோசிச்சதே. பென்வைட் போனோடனே என்னோட ஃபர்ஸ்ட் சைட்டே வந்து சரி சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலுக்கு என்ன பண்ண போறோம், நீ 2 கேம் இருக்கு என்ன பண்ண போறோம், சாக்காவுக்கும் அவனுக்கான கனெக்ஷன். சாக்கா இப்பதான் லைக் ஃபைண்டிங் இஸ் டச் பேக், அதெல்லாம் நான் யோசிச்சேன். பட் ஆர்டெட்டா கிட்ட இருந்து ரைஸ் எடுத்தது வந்து எனக்கு என்னமோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவன் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போயிருக்க கூடாது ப்ரோ. நான் பர்சனலா வந்து அதான் ஆமா யோசிக்கிறேன். அது வந்து நான் கேமை வந்து ஏன்னா ஒண்ணுமே பண்ணாது இருந்த வெஸ்டமை வந்து கேமுக்குள்ள கொண்டு வர விட்டுட்டாங்க. அந்த அந்த சுச்சுவேஷன்ல இருந்து தான் அவங்க வந்து ஒரு 2-3 சான்ஸ் எடுத்தானுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஷாட்டே எடுத்திருக்க மாட்டோம். அவனு தான் ஒரு 3-4 ஷாட் ரொம்ப எடுத்தாங்க நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ஹாஃப். ஆமா. எடுக்கல ஆக்சுவலா நம்ம ஸோ அதுக்கப்புறம். எனக்கு அதுதான் வந்து நல்லா போயிட்டு இருந்த கேமை வந்து இவனே வேற ஏதோ யோசிச்சு இது பண்ணிட்டானா. பட் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அவன் வந்து ஏர்பாட்ஸ் ஆல்பர்ட் கிட்ட கேட்பான், மஸ்கேராவா ஜூபிமெண்டியான்னு கேட்குற மாதிரி ஒரு இது கேள்விப்பட்டேன், ட்விட்டர்ல பார்த்தேன். ஸோ மேபி அவங்க ஏதோ ஏர்கார்டு தான் வந்து சுபிமெண்டியை கொண்டு வந்தானா அடுத்த சீசன் வெளியே ஜாவ்னு சொல்லணும் அப்படின்னா இல்ல முதல்ல. தெரியல அது அதான் அப்படி. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டானுங்க ரைஸோட ரோல மிட்ஃபீல்டுல. எவனை போட்டாலும் தேத்திரலாம் இன்னைக்கு மிட்ஃபீல்டுல ம். அப்படின்ற ஒரு இது அண்டர் ப்ரோ எஸ்டிமேட் பண்ணிட்டானுங்க. அது இல்ல ஆனா ஆனா திருத்திட்டானுங்க. எனக்கு என்னன்னா அது ஒரு தப்பான டிசிஷன் தான் ப்ரோ. ஏன்னா அவங்க வந்து விங் பேக்ஸ் வச்சு விளையாடும் போது நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல ரைஸை வந்து ஒரு ரைட் பேக்கா அளவே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அங்க மிட்ல வந்து பாத்தீங்கன்னா 3-4-3 மாதிரி தான் விளையாடுறானுங்க. அப்ப ஆமா அவங்களுக்கு மேன் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி இடத்துல ம். வந்து இவன் வந்து ரைஸை கொண்டு எடுத்திருக்க கூடாது அந்த இடத்துல. ஆமா கரெக்ட் தான். அது ஒரு எனக்கு அது மிஸ்கால்குலேஷன். பட் அதை ஹாஃப் டைம்ல ரெக்டிஃபை பண்ணா. பட் கேலஃபியரியோட காஸ்ட்ல பண்ணா. பட் அது இன்ஜுரிங்கிறாங்க, அதனால ஓகே நீங்க சொன்ன மாதிரி. ஆமா இல்லாட்டி ஏன்னா இன்ஜுரி தான், பட் ஆனா லாங் டேர்ம் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயமா எனக்கு அதுதான். எனக்கு நான் ஒயிட்டை பத்தி பேசின பாயிண்டே அதுதான். சரி ஓகே மறுபடியும் வந்தா, ஏன்னா போன கேம்ல சூப்பரா விளையாடினான் ஆமா ஒயிட். ஆமா ப்ரோ. எனக்கு அதனால ஆக்சுவலா சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஒரு பிளேயரா அவனை ரொம்ப பிடிக்கும். நம்ம என்னதான் வந்துட்டு ஃபேன் ட்ரிக்கி ஃபேவரட் ப்ரோ விங்கர். ஒயிட். ப்ரோ டாப் கிளாஸ் அத்லீட் ப்ரோ, எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டான் சரியான ப்ரோ. அத்லீட், செம்ம கமிட்டடு, செம்ம ஆமா அத்லீட். அந்த அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு எண்ட் ஆஃப் த சீசன் நம்ம கூட டிராவல் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறப்ப வந்துட்டு ரொம்ப கவலையா இருந்துச்சு. டேய் உனக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் தட் வி காட் ஃபார் த ஆமா ப்ராஜெக்ட் அவன்லாம். ப்ரோ. இல்ல ப்ரோ, அவங்க அவன்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ப்ரோ அவன் அருமை புரியும்னு சொல்லுவாங்க. அது ஆமா கண்டிப்பா ஆமா நம்மளுக்கு லைக் கண்டிப்பா. மேபி. ஆமா மேபி இந்த சம்மர் போவாங்கிறாங்க. மேபி போனானா தான் நம்மளுக்கு தெரியும். தேர் வில் பி கேம்ஸ் விச் இஸ் கோடட் ஃபார் பென் ஒயிட். அந்த கேம்ஸ்ல நம்ம நல்ல அவனை மிஸ் ரிதம்ல பண்ணுவோம். இருந்தான்ப்பா பென் ஒயிட். நல்ல ரிதம்ல இருந்தான் ஆமா அந்த ப்ரோ. ஃபுல்லாம் அண்ட் அத்லெட்டிகோ மேட்ச்ல. சரி பழைய பென் ஒயிட் ஆமா வந்துட்டான்ப்பா ஆமா அப்படின்னு சந்தோஷமா ம். இருந்தேன். இது பிளஸ் நம்ம டீம்ல நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் டாபிக் தான். கேலஃபியூரி தான் அழகன்னுவாங்க. எனக்கு வந்து பென் ஒயிட் நறுக்குன்னு இருப்பான் பால். அந்த டாட்டூ வீட்டெல்லாம் போட்டு நல்ல நல்ல ஆள் ஷார்ப்பா இருப்பான் பென் ஒயிட். பரவாயில்ல. பெண்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேன்ஸ் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம்னா பரவாயில்ல. ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். அவ்வளவுதான். தெரியல மக்கள் ஏத்துப்பாங்களான்னு தெரியல நான் சொன்னது. ஆனா எனக்கு அந்த பென் ஒயிட் நறுக்குன்னு இருக்க மாதிரி ப்ரோ. தான். ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ ஃபேன்ஸ் வராங்களா அவ்வளவுதான் முக்கியம். நமக்கு ஃபேன்ஸ் வரானுங்க ஓகே, இல்ல அது ப்ரோ, ஓகேனா இன்னொன்னு என்னன்னா வேர்ல்ட் கப்புக்குமே அவன் லைக் பொட்டன்ஷியலா இருந்தவன். ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா லாஸ்ட் வேர்ல்ட் கப் வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனையாச்சு. ஹியாடு இங்கிலாந்து ஸ்குவாடுக்கே நான் வரமாட்டேன் அதெல்லாம். ஸோ நம்ம அவனோட பிகர் பிக்சரா பார்க்கும்போது எல்லாமே அவனுக்கு ஒரு இதுங்கிற போது தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்தது இவனுக்கு. இப்போ மார்ச் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லி ஆடினான், கோல் அடிச்சான். தென் நம்ம டீம் செட்டப்ல வந்து டிம்பர் இல்லாத இடத்த வந்து கவர் பண்ணி நல்லா விளையாண்டு இருந்தான். லைக் ஒரு ப்ராப்பரான வேர்ல்டு கப்புக்கான ஒரு லீட் அப் மாதிரி இருந்தது அவனுக்கு ஆக்சுவலி இந்த செட் ஆஃப் கேம்ஸுமே. ஆமா பாவம். ஹோப்ஃபுல்லி எனக்கு நாட் அதுதான் சீரியஸ் நம்புவோம். ஆனா ஆமா ஆர்டேட்டா ப்ரோ. சொன்னது பார்த்தா அவன் தெரியல. நீயே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவன் நீ பிரேசஸ் அந்த போட்டிருந்தா நீ ப்ரோ. டு நீ டாக்கிள் அதுலயே வந்து பிரேஸ் போட்டிருந்தான். அது நீ ஃபர்ஸ்ட் பாக்குறப்பே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அவனுக்கு. ரெண்டு பேருமே பால தான் ப்ரோ அடிச்சானுங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஆச்சு நீ அப்படின்னு கான்டாக்ட் எனக்கு எப்படி ப்ரோ வந்துச்சுன்னு நீங்க தெரியல. சொன்ன அதே கேரி நெவில் பாட்காஸ்ட்ல தான் அவனே சொல்லியிருப்பான் ப்ரோ. இதை பத்தி சொன்னான். என்ன சொன்னான்னா ஆமா அவன் கொஞ்சம் காலை லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணிட்டான். அது வந்து எனக்கு அவனுக்கும் அதே மாதிரி ஆயிருந்திருக்கு போல. அவன் என்ன சொன்னான்னா இட்ஸ் சம் MCL 6 weeks அப்படிங்கிற மாதிரி தான் அவனே சொன்னான் கேரி நெவில். ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு டிமாண்ட்ஸ் ஆஃப் லைக் ஒரு சீசன்ல வந்துட்டு
டிம்பரும் நம்ம வந்து ஜான்வரிக்கு அப்புறம் வந்து டிம்பரும் நம்ம பாக்குறோம், இந்த மாதிரி அவனுக்கும் ஃபெட்டிக் தெரியுதுங்கிறப்போ ஒரு 4 கப்புக்கும் நம்ம ஆடுறோம், அந்த மாதிரி ஒரு சீசன் ஃபுல்லா அவைலபிளா இருக்கணுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பென் ஒயிட்டால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் அதை வந்து பண்ணணும்னு அவனை எதிர்பார்க்கறது வந்து நமக்கும் ரைட் இல்ல, அவனுக்கும் ரைட் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு நல்ல இன்னும் வந்து கொஞ்சம், ஏன்னா அவன் பண்ணின சாக்ரிஃபைஸ்லாம் ஒரு சீசன் ஃபுல்லா ஒரு பிளேயர் இன்ஜுரியோட விளையாடுறதெல்லாம் பெரிய சாக்ரிஃபைஸ். அதெல்லாம் அதுவும் லாங் டேர்ம் ஃபியூச்சருக்காக நீ வந்து பண்ணி அவன் விளையாடுற எல்லா நேரத்துலயுமே அந்த சீசன் ஃபுல்லா சாக்கா இப்படி உள்ள வந்தான்னா அவன் அந்த நம்மளுக்கே தெரியும் சாக்கா பால் ஹோல்ட் பண்றான்னா ஓகே பென் ஒயிட் எங்க இருந்தோ ஓடி வர போறாங்கிறது நம்மளுக்குமே தெரியும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ அந்த மாதிரி விளையாடின ஒரு பிளேயர், கண்டினியூஸா இன்ஜுரியோட விளையாடின ஒரு பிளேயர் வந்துட்டு இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு இப்படிதான் அவன் எண்டாவ போகுதா அப்படிங்கறதே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தாடி, ஒரு சோகம். என்னடா ஆச்சா, நமக்கு இவ்வளவு நல்ல பிளேயரா இருந்தவன் இப்படி முடியுது. அந்த ஆர்சனல் கர்ஸ்னே ஒண்ணு இருக்கும்ல, எவன் வந்தாலுமே நம்மளுக்கு நல்லா விளையாடினா டக்குன்னு இன்ஜுரி ஆவாங்கிறது. மேத்யூ டிபிஷி எல்லாம் வந்து நம்ம வாங்கினப்ப 2வது கேம்ல இன்ஜுரி ஆகி படுத்தேன். அதுக்கப்புறம் சீசன் ஃபுல்லாவே விளையாடல அவன். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கிறப்போ பென் ஒயிட்ங்கிற ஒரு ஃபேன் ஃபேவரட், நம்மளுக்கு இவ்வளவு பண்ணிருக்கிற ஒரு பிளேயர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போறானேங்கிறது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. பட் எனக்கு அதுதான், நீ எதுக்கு அவன் போறான், ஓகே நீ அட்லீஸ்ட் உனக்கு டிஃபென்சிவ்லி அந்த சைட் செக்யூரா வச்சுக்கலாம்ல. நீ ரைஸை போட்டு ரைஸ் இந்த மிட்ஃபீல்ட் அந்த கேப்பபிலிட்டியும் தூக்கிட்ட. ஏன்னா இஃப் யூ நோட்டிஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அந்த சைட் பாலே போல ரைட் சைட்ல. அப்படியே போனாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி நம்மளே சொதப்பி பால விட்டுருவோம். அது யார் பண்றாங்க, சாக்கா பண்றானா இல்ல இவன் பண்றானா அவன் பண்றானாங்கிறத தாண்டி அந்த ஜோன்ல போனாலே பால விட்டுட்டு இருந்தோம். ட்ரொசாட் சைட்ல தான் வந்து ட்ரொசாட் கேலஃபியரி சைட்ல தான் ஃபர்ஸ்ட் பால் நிறைய இருக்கவும் செஞ்சுச்சு. ட்ரொசாட் சைட்ல தான் பால் நிறையவும் போச்சு. நீ சொன்ன மாதிரி அவங்கள கேம்குள்ள விட்டோம் நம்ம, அங்கதான் உள்ளுக்குள்ள வர விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேத்யூஸ் பெர்னாண்டஸ் மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு அக்ரெசிவா போற ஆட்கள், அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்து செட் ஆச்சு எல்லாமே. மேத்யூஸ் பெர்னாண்டஸ் சேவ்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுடா, ஏன்னா 1-0 எல்லாம் கீழே போயிருந்தோம்னா கண்டிப்பா கோல் அடிச்சிருக்க மாட்டோம். எனக்கு 100% நான் கான்ஃபிடன்டா இருந்தேன் 1-0 அடிச்சிருக்க மாட்டோம். எனக்கு அவன் அந்த கோல் அடிச்சதே வந்துட்டு எவனோ ஒருத்தன் ஆஃப் சைடு கத்தினான் பப்ல. சரி ஓகே, ஏன்னா ஒரு மாதிரி குவைட் ஆயிடுச்சுல அந்த கோல் போனதுக்கு அப்புறம் விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஓகே ஆஃப் சைடு தான் போட்டிருக்குன்னு நினைச்சிருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி பால் உள்ள வந்து கார்னர் எடுக்கிறப்ப அடி ஆபாட்டா வேற லெவல் சேவ் பண்ணிருக்கான்டா இந்த இடத்துல, கடவுள் வேற யாரும் இல்லடா, இன்னைக்கு நம்ம கடவுள் இந்த டைவே டிராய் அதான்டா கடவுள். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு சீசன் ஃபுல்லாவே ப்ரோ. சீசன் ஃபுல்லாவே வேற லெவல்ல பண்ணிருக்கான் ராயா இந்த இதுல. நீங்க கவனிச்சீங்கன்னா பதட்டத்துல சலிபாக்கு கிளியரன்ஸே மாட்டி இருக்காது. பந்து எங்கேயா அடுப்பான்னு சொல்லிட்டு அவன் ஈஸியா கிளியர் பண்ண கார்னருக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பான். சலிபாக்கு என்ன பண்றது இல்ல ப்ரோ, நம்மளால நேத்து அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் காலை விரிச்சிட்டானு ப்ரோ லைட்டா. செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா பாத்துட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் இந்த மாதிரி, ஓகே அந்த நேரத்துல நமக்கு பிளேயர் இல்ல அதனால வந்துட்டு இவன் தப்பு பண்ணிட்டான் அதனால நம்ம எஃபிஷியன்சி போச்சுன்னு. செகண்ட் ஹாஃப்ல அவன் மொஸ்கோவரா கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு 20 நிமிஷம் இவங்களுக்கு பயங்கரமா பாத்துட்டானுங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் எல்லாமே மிஸ் பாஸ். ஒரு சான்ஸ் வந்தது ப்ரோ, அவனுக்கு டிஎஃப் வந்து கிராஸ் போடுவான், ரைஸும் அந்த ஸ்ட்ரைக்கரும் தான் இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிட்டான்னா ரெஃப்ரி வந்து காரணம் தராம இது கோல் கிக் கொடுத்துருவான். ரைஸ் தான் கிளியர் பண்ணிருப்பான். அது வந்து நிஜமா அந்த ஷாட் உள்ள போயிருச்சுன்னு தான் நினைச்சேன் ப்ரோ. சூப்பரான கிராஸ், லிட்டரலி லைக் ரைஸ் மட்டும் தான் இருப்பான். சலிபா கேப்ரியல்லாம் யாருமே பக்கத்துல இல்ல. நல்ல கிராஸா போடுவான் டியூ. அவன் நல்ல சரியான கிராஸ் போட்டான். உள்ள வந்து பந்து, அதாவது அந்த கூலி மாதிரிதான், எங்கேயோ பாத்துருக்கேன் பார்த்தா எல்ல நீ பாது எப்பா பலாதவர்ல சொல்லுவான் தெரியுமா, பா நாட்டி பாது அப்படின்ற மாதிரி எல்நி மாதிரி ஆடிட்டு இருந்தான்ப்பா நேத்தி. ரொம்ப அவன் எவ்வளவு நர்வஸா இருந்தான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா, வேர்ல்டுலயே ஒரு சிம்பிளான பாஸ் எசேக்கு போட்டு சுபிமெண்டி அத வந்து அவுட் அடிப்பான். ஏக்கர் கணக்குல இருக்கு எசேக்கு முன்னாடி ஸ்பேஸ். ஆனா நீங்க பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ரெஸ்டா இருந்தான். பந்து நம்ம லிட்டரலா பந்து வந்து இன்ச் பை இன்ச்சா ஏதோ இருக்குடா, அவன் சைடுல ஏதோ இஷ்யூ இன்ச்சா வருதுப்பா. இல்ல ப்ரோ, அப்பதான் நினைச்சேன் MLS லெஃப்ட் பேக்ல போனதுல வந்து பந்து பால் ப்ரோக்ரஷன் நான் வந்து இதாயிடுச்சு. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, ஜுபிமெண்டி உள்ள வந்த பிறகு ட்ரொசார்ட் பந்தே தோற்றுக்க மாட்டான். அந்த பக்கம் போகவே இல்லை அது. ஆனா நம்ம அதை வந்து நான் எப்பவுமே என்ன ஃபீல் பண்றேன்னா, கேலஃபீரி இருக்கிற போது நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து வேற ப்ரோ.
அதை நம்ம வந்து ஆமா டினையே பண்ண முடியாது. ஏன்னா நேத்துமே ஆமா பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 2-3 சான்ஸ் எல்லாம் கேலஃபியரினால தான் ஃபர்ஸ்ட் அந்த 10-15 மினிட்ஸ்ல வந்ததே. பட் ஆமா அவன் போனதுக்கு அப்புறமே வந்து எனக்கு ஜூபிமெண்டிய மறுபடியும் கொண்டு வரான் அப்படிங்கிற போது ஒரு இது இருந்தது. சரி இன்னைக்கு கொஞ்சம் பெஞ்ச்ல இருந்து வரான் பையன், வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரான், ஏதாச்சும் பண்ணலாம், சான்ஸ் இருக்கு. பட் அந்த அளவுக்கு பண்ணல ப்ரோ. கடைசி 3 ரொம்ப மேட்ச்லாம் நல்லா ரெஸ்ட் ஸ்லோ பண்ணான் ப்ரோ கேம். நம்மளுக்கு ரொம்பவே ஸ்லோவா இருந்தான். ஹி வாஸ் லைக், யாருக்கு பாஸ் பண்ணும், பால் கால்ல இருக்கு, எங்க கொடுக்கணும், கேமை ரொம்பவே லைக் அவனால ஒரு டக்குன்னு போடக்கூடிய ஆள் வந்து நேத்து வந்து கொஞ்சம் க்ளூலெஸ்ஸாவே தான் ப்ரோ இருந்தான் நிறைய இடத்துல. எனக்கு வந்து இது ஜான்வரில இருந்து நம்ம பார்த்தோம்னா அவனுக்கு பிசிக்கல் ஃபெட்டிக்னு சொல்லலாம். பட் ஐ திங்க் தேர் சம்திங் மோர் than பிசிக்கல் ஃபெட்டிக். ஆமா ப்ரோ. மென்டலி ஆமா அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பிளாக் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல ரொம்ப எவிடென்ட்டாவே தெரியுது அந்த செகண்ட் ஹாஃப் ஆமா ஆஃப் த சீசன். நேத்துலாம் ஃபெட்டிக் கணக்குல எழுதவே முடியாது ப்ரோ. முடியாது. கடைசி ஃபெட்டிக் 3 எல்லாம் மேட்ச் இல்ல ப்ரோ, பிடிச்சல அவன் இருந்தான். விளையாடவே இல்லை. ஆக்சுவலி அவனுக்கு யோசிக்கிறல ப்ரோ. நான் வந்து ஆமா பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா, அடுத்த சம்மர்ல வித்தாலும் ஆச்சரியப்படுறது இல்ல அதெல்லாம் ப்ரோ. விற்கலாம் மாட்டோம். சான்ஸே இல்ல சான்ஸே எனக்கு அதான் ப்ரோ ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவன் ரொம்ப, எனக்கு என்னன்னா, ஓகே பிசிக்கலி மற்ற கேம்ஸ் எல்லாம் விட்டான், நேத்து மாதிரியான கேம்ல வந்து ஹீ குட் ஹவ் டன் பெட்டர். அந்த இடத்துல வந்து கேம் ஸ்லோ கண்டிப்பா. ஆகுது. அதெல்லாம் அருண் நான் ப்ரோ டினை பண்ண நான் மாட்டேன்டா. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நேத்து நான் மேட்ச் முடிஞ்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அப்ப என் மைண்ட்ல தினேஷ் ப்ரோ சொன்னதுதான் ஓடிட்டே இருந்துச்சு. தெரியும் நிஜமா தெரியும். இல்ல நிறைய ப்ரோ. பேர் இது சொல்றீங்க. நான் வந்து நிறைய பேர் யூ போத் ஆர் நாட் அலோன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இதுதான் போடுறாங்க. பட் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஜுபிமெண்டியை வந்து சீசன் வித்துடணுமோ அப்படின்ற மாதிரி இல்ல தான் உண்மையிலே அது எனக்கு நம்மளுடைய தோணுச்சு. ரீசன்சி பாய்ஸ்டா. அது வந்து நீ யோசிச்சு பார்த்தா நம்ம வந்துட்டு இப்போ மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது அவன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல பண்ணது மட்டும்தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல பண்ணது நம்ம மைண்ட்ல யார் மைண்ட்லயுமே இல்லையே. ஆமா ப்ரோ. அது அது இல்ல ப்ரோ. ஆனா நல்ல எனக்கு என்னமோ ஆர்டெட்டா மைட் பிரிங் இன் சம் ஒன் பெக்கிங் ஆர்டர்ல இவன் ஃபோர்த் we will போவான்னு எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. இல்ல we will bring in someone for sure. அது வந்து நம்ம வந்து மிட்ஃபீல்டர் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா நார்காட் கிளம்பிடுவான். பட் ஆனா சுபிமெண்டியும் லைக் அவன் வந்து ரொட்டேட் பண்ணணும்னு பாக்குறப்போ இவனுக்கு வந்து மினிட்ஸை தாண்டி உனக்கு வந்து மென்டலி அவனை சொல்றேன், மென்டலி ஏதோ ஒரு விஷயம் இருக்காது நம்மளுக்கு. ஏன்னா எவ்ரி வீடியோ நீ பார்த்தேன்னா அவனை வந்து ஒரு மாதிரி வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எல்லாத்துலயுமே வருது. பிளேயர்ஸ் எல்லாருமே அவனை சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய வருது. பர்சனலா கூட இருக்கலாம். பர்சனலா என்ன, ஏன்னா இந்த ட்ரொசாட் விஷயமே வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஸ்ரீவத்சன் வந்து முதலே சொன்னா மெசேஜ் பண்ணி, ப்ரோ இது நடக்குது, இது வந்து ஒரு இஷ்யூ இருக்கு, வெளியே வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியல அப்படின்ட்டு. ட்ரொசாட் வந்து ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பீரியட்லயே வந்து ஸ்ரீவத்சன் மென்ஷன் பண்ணி தான் எனக்கு வந்து இது வெளியே வந்தப்ப நான் வந்து அவன் சொன்னேன், ஆமாண்டா நீ சொன்னது கரெக்ட் தான், அது ஒரு விஷயம் இருக்குன்னு. ஸோ நமக்கு வெளியே தெரியறது அப்கோர்ஸ் இந்த ட்ரொசாட விஷயத்த லீக் பண்ணதுங்கிறது வந்து ஒரு ஹாரிபிளான விஷயம். அதெல்லாம் இந்த மாதிரி டைம்ல வந்து வேணே தான் ப்ரோ இதெல்லாம் பண்றானுங்க. தே நோ ஹி இஸ் அண்டர் பெர்ஃபார்மிங், த டீம் இஸ் அந்த லைக் இப்போ ஒரு நம்ம வந்து சிட்டி கேம் தோத்ததுக்கு அப்புறம் we are in a winning streak, ஒரு நல்லா போயிட்டு இருக்கோம். ட்ரொசாடுமே வந்து ஒரு பழைய ட்ரொசாடு மாதிரி கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்ல கான்ட்ரிபியூஷன் இல்லைனாலும் அவனுக்குன்னு அந்த ஒரு மோஜோ, அந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கிறான். அப்படி இருக்கிறவன வந்து வேணே நேத்து வந்து அது பயங்கரமா அன்சர்க்கிள் பண்ண ட்ரை. அதெல்லாம் வந்து வந்துட்டான் ப்ரோ. அவன் அந்த பழைய ஃபார்முக்கு வந்துட்டான். ட்ரொசாட் வந்துட்டான். நேத்து சூப்பரா விளையாடுனான். நேத்து நல்லா விளையாண்டான் ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடுனான். எனக்கு ஜுபிமெண்டில எங்க தெரியுமா ப்ரோ, நான் ஏன் தெரியுமா அதனால அந்த மாதிரி யோசிச்சேன் நானு. நம்ம அவனை எதுக்காக வாங்கணுமோ அது பண்ண மாட்டேங்கிறான் ப்ரோ அவன். ஆமா. நம்ம அவனை என்ன சொல்லி வாங்கணும், பந்து நவுத்துவான் அவன் அப்படின்னு. ஆனா நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல ஏரியல் டுவெல் வின் பண்றான், நல்ல கிரவுண்ட் டுவெல் வின் பண்றான், பாக்ஸ் கிராஷ் பண்றான், பாக்ஸ்ல நல்லா கிராஷ் பண்றான், பாக்ஸ் நல்லா டிஃபெண்ட் பண்றான். பந்து நவுத்துறதுக்கு யார்ப்பா பண்றது? அப்போ நீங்க வந்து எம்எல்எஸ் உள்ள வந்தோடனே பாருங்க நம்ம என்ன மாதிரி பந்து நவுத்துறோம். நம்ம 3 மிட்ஃபீல்டர் இப்ப கையில இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எம்எல்எஸ், ரைஸ், ஜுபிமெண்டில எம்எல்எஸ் தான் பந்து நவுத்துறான் நல்லா. சோ நீ அப்போ உன்னை என்ன சொல்லி, எனக்கு அதான் நம்ம ஆட்கள் என்ன சொல்லி கூட்டு வரானுங்களோ அதை பண்ண மாட்டாம அதை செகண்டரி ஸ்கில் தான் ஹைலைட் ஆகுது. அதனாலதான் எனக்கு என்னடா நம்ம ஜுபிமெண்டி நேத்தி உண்மையாலே நான் மிரண்டேன் ப்ரோ அவன் ஜுபிமெண்டி ஆனதை பார்த்துட்டு. நிஜமா நான் நார்காடே கூட்டு வந்திருக்கலாம், எதுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் வேஸ்ட் பண்ண. நிஜமா என்னோட தாட் ப்ராசஸ் தான் ப்ரோ. நார்காடே விளையாண்டுருக்கலாம், அவனுக்கு ஏதோ சாம்பியன்ஷிப் மெடலுக்கு கொடுக்கறதுக்கு டைம் இல்லைன்னா அதே ஸ்லிப்பா இருந்துச்சுன்னா ஜுபிமெண்டியை புரட்டி எடுத்துருப்பாங்க நம்ம ஆட்கள். இல்ல ப்ரோ, ரிசர்வ்டு ஸ்டிங்கர் தான் ப்ரோ நேத்து வந்துக்கலாம், அடிக்கிறக்கூடிய ஆள் தான் நேத்தெல்லாம். இல்ல அதான் சொல்றேனே, லைக் இது ஃபர்ஸ்ட் சீசன், ஒரு பெரிய வெரி லீக்ல ஃபர்ஸ்ட் சீசன் வேற அவனுக்கு. சோ அந்த ஃபேக்டர்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கான். நெக்ஸ்ட் சீசனும் இதே மாதிரி அவனால, ஏன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்துட்டு ஹோப் என்னன்னா இன்னொரு மிட்ஃபீல்டர் வாங்கிட்டோம்னா கண்டிப்பா ரொட்டேஷன் 4 மிட்ஃபீல்டர் வேலை பார்க்கறதுக்கும் பிளஸ் மெரினோ இருப்பான். அதனால வந்து நமக்கு ரொட்டேஷன்ங்கிறது ப்ராப்பரா இருக்குங்கிறது தான் ஒரு ஹோப்.
ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்துலயும் அவன் பண்ணினான்னா ஐ அக்ரி வித் யூ கைஸ். பட் ஃபர்ஸ்ட் சீசன்ல வெளி லீக்ல இருந்து வரேன். இப்போ எனக்கு என்னன்னா ஐ ஈவன் வார்ம்ட் அப் டு கியோக்கரஸ். நான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து வந்துட்டு உனக்கு இவ்வளவு குடைச்சல் இருந்தப்போ, இவ்வளவு பிரச்சனை இருந்தப்போ, எங்க ஒரு கரெக்டா ரன்னிங் டைம்ல நீ எங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த நேரத்துல வந்து உன்னுடைய நீ பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாக்ட்லி தாண்டி உன்னுடைய மென்டாலிட்டியை காட்டுறல்ல வெளியே. உனக்கு நீ வந்து நீ எவ்வளவு லாக்டினா இருக்கங்கிறது உன் மென்டாலிட்டியை காட்டுறல்ல. நான் எந்த லென்ஸ் மூலியமா வந்து கியோக்கரஸை பார்த்தனோ அதை கழட்டி வச்சுட்டு எனக்கு வேற மாதிரி பார்க்க தோணுது அவன். இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். லைக் உனக்கு நீ என்ன கொண்டு யோக்கரஸ் வர நேத்து ஒன் டச்லாம் ஆடுறான் ப்ரோ. ப்ரோ ம் யோக்கரஸ் வந்து நிஜமா ப்ரோ அவனுக்கு இந்த ஒரு 3 வாரமே வந்து ஏதோ பேய் பூந்துருச்சு போல ப்ரோ. பேயெல்லாம் போர்ல ஃபிகர் செட் ஆச்சு மறுபடியும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இல்ல ஏதோ ஒண்ணு பேய்க்கு பூந்துதா எதுவும் இல்லையா? இல்ல போடல. ப்ரோ இல்ல ஏதோ ஒண்ணு பூந்துதா இல்ல நிஜமா லைக் அவன் வந்து இப்போ வந்து அவனுக்கு தெரியுது ப்ரோ, ஒரு கிளாரிட்டியா விளையாடுறான். அவனுக்கு வந்து நம்ம வந்து நம்மளே அடிக்க பார்க்கணும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. நம்ம போறோம், நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். அந்த ஒரு மேபி அந்த 2 அட்லட்டிகோ மேட்ச் நல்லா விளாண்டது வந்து சரி அவனுக்கு டிஃபெண்டரையே நம்ம சமாளிச்சிட்டோம், இவனுக்கு எல்லாம் பில்லாக்கா பசங்க அப்படின்னு நினைச்சானா என்ன தெரியல. நிஜமாவே அந்த பிசிக்கலி அவனோட இது வந்து ஒரு ஒரு பிப்ரவரியில பார்த்ததுக்கும் இப்பயுமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய அந்த டிஃபரன்ஸ். ஹோல்ட் அப் பிளேல ஆகட்டும், அவனோட அந்த மேபி உள்ள வாங்கடா ஒரு இன்வைட் பண்ணி ஆட வைக்கிறதாகட்டும், எல்லாமே அது ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, நான் கொஞ்சம் முன்னாடி பார்த்ததுலயுமே யோக்கரஸ்க்கும் கேலஃபிரிக்கும் அது ஒரு கனெக்ஷன், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கனெக்ஷன் இருக்கு முதல்ல இருந்தே. அது கொஞ்சம் இப்போ லைட்டா இவங்க விளையாடுறதுனால கொஞ்சம் நல்லாவே தெரியுது அது. ஆமா. ஆனா நேத்து கேலஃபியரி பாஸ் போட்டிருக்கணும் ப்ரோ. அந்த ஆமா, ஃபர்ஸ்ட் ஆமா, அந்த சான்ஸ்ல இடத்துல தப்பு பாஸ் தான். போட்டுருக்கணும், பாஸ் அந்த போட்டுருக்கணும். இடத்துல நான் செம்ம கடுப்பாயிட்டேன் நானு. ஆமா டேய் செம்ம கடுப்பாயிட்டேன் நானு. ஆமா ஆமா ப்ரோ. எனக்கு டேய் வந்து நீ இல்ல அவுட் சைட் ஆஃப் த புட்ல போய் நீ ஷாட் ஷார்ட் வெயிட் பண்ணி எடுக்கிறேன். எடுக்கிறதுக்கு அங்க காத்து வாங்கிட்டு இருக்கான் ஜோக்கரஸ். ஆமா அழகா நீ உருட்டி விட்டுருக்கலாம். ஆமா சோ நல்லா அது அந்த விளையாடணும். இடத்துல ஆக்சுவலா கியோக்கரஸுமே ஆனா நல்லா நேத்து நான் ஸ்டீவன்ஸ் ப்ரோட பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் மறந்துட்டேன் இந்த பாயிண்ட் பேச. என்ன ஹெட்ரு பா நேத்து கேலஃபியோரி அது ம். சரியான ஹெட். ஏர்ல 360 திருப்பி டிகிரி ஒண்ணு டர்ன் பண்ணி விட்டானே அதானே. ஆமா ஆமா என்னடா சரியான ஹெட்ரு ப்ரோ அது. ரவுண்ட் கிக் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கிறத பார்த்துருந்தேன் நானு. மொரட்ட ஹெட்ரு ப்ரோ அது. அந்த ஆமாமா. ஹெட்ரு பேச மாட்டோம் நாங்க ஆக்சுவலி. நல்ல நல்ல அதெல்லாம் நல்ல நல்ல கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் ஒரு சில பேர் பாடி நினைச்சாலும் பண்ண முடியாது. பண்ண அவன் முடியாது. பண்ணி நம்ம மெரினோவா தானே சொல்லுவோம். ஆமா அவன் மைண்ட் யோசிக்க உன்னுடைய சிந்தனை வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். ஆனா உன் பாடி அது நீ பண்ண சிந்தனைக்கு ஒத்துவே வராது. அந்த மாதிரிதான் ப்ரோ நம்ம பாடி கரெக்டா மீட் பண்ணிருப்பான் ப்ரோ. அத கரெக்டா மீட் பண்ணிருப்பான். கோல் கீப்பரை பீட் பண்ணிருப்பான். இவன் வந்துருவான் மேவர போனஸ் கால் ஆமா விட்டுருவான். நான் அதான் யோசிச்சேன், டேய் ஜெயிச்சா மவரப்பனஸ்க்கு பரேடு கூப்பலாம்னு நினைச்சேன். நேத்துக்கு நீ பண்ணின வேற எதுக்கு உனக்கு பரேடுக்கு எதுவுமே அந்த ஏரியா பக்கம் பார்த்தாலே அடி பண்ணா உன்னை. ப்ரோ இல்ல ப்ரோ மேவரப்பனஸ் நம்மோட எப்பவுமே செமையா விளையாடுவான் ப்ரோ. அது ஏன்னே தெரியல. அது அந்த நம்ம டீம்ல இருந்து வெளியில போனா எப்பவுமே அந்த கும்பல்ல எவனாச்சும் ஒருத்தன் நல்லா பண்ணுவான்ல, அந்த லிஸ்ட்ல இப்ப வந்து இவன் வந்து ரெகுலரா நல்லா விளையாடுறான். ஆமா நானும் நம்ம பார்த்தேன். ஹெட்டர் கோல்லாம் போட்டிருக்கான் பா நம்மள. ஆமா ஏய், ஃபர்ஸ்ட் அதான் டைம் ஆக்சுவலி ப்ரோ அந்த டிசம்பர்ல கேமை ஏன் ப்ரோ போடுவானே, ஞாபகப்படுத்துறீங்க? 23-24 டிசம்பர்ல போடுவானே. ஆமா நம்ம ஆமா பாட்டுக்கு பால் போட்டுனே இருப்போம், எதுவுமே மீட் ஆகாது. இவன் வருவான் பட்டுன்னு ஒரு கோல் ஆமா போட்டு ஆமா அந்த மேட்ச் அன்னைக்கு அவன் தான் ப்ரோ ஜெயிச்சிருவாங்க. மேன் ஆஃப் தி மேட்ச். மேன் ஆஃப் தி அதே மாதிரி மேட்ச். கேலஃபீரியும் ஒரு ஷாட் அடிப்பான் ப்ரோ. அது ஒரு நல்ல ஷாட். அந்த இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது உள்ள போயிருந்தா ஒரு உள்ள டாப் போய் பின்ஸ் ப்ரோ. அவுட் ஸ்விங் ஆகி ஆமா வெளியே போகும்போது ஆமா ஆமா கேலஃபீரி எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நல்லா ஹோப்ஃபுல்லி பண்ணானுங்க. அவன் வந்து அந்த ஒரு கடைசி கேம்குள்ள வந்துடணும். ஏன்னா அவனோட அந்த ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் 8 நாள் பண்றதுதான். பெஸ்ட் இருக்கு ப்ரோ. பெர்னியோட வரணும்ன்ற நான் கேலஃபியோரி. ம். ப்ளீஸ் இறக்குங்க. அது பேர் என்ன கடைசி இட்டாலி வேர்ல்டு கப்லயும் இல்ல ஒரு மயிர்லயும் இல்ல. வந்து இல்ல ஆடுறா இல்ல ஆமா 2 நீங்க மேட்ச் சொன்ன 3 மாதிரி மேட்ச் தான் ஆடுறா. ப்ரோ. இல்ல அடுத்து விளையாடணும். அடுத்து 3 மாசம் போய் பெட்ல பாடு எதுவா இருந்தாலும் ம். வந்து ஆடு. இல்ல ப்ரோ அடுத்த கேலஃபீரி கோல். ஆடுறது தான் நம்மளுக்கும் நல்லது. லைக் ஏன்னா ஆமா அவன் வந்து ஒரு வித்தியாசமான கேயாஸ் ப்ரோ. அவன் வந்து ஆமா திடீர்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், யோக்கரஸுக்கு பேரலா மாமச்சான் 4-4-2 ஆடலாம், நம்ம 2 பேரும் 2 ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி விளையாடக்கூடிய ஆளு. சோ அவன் ஆமா தேவைதான். ப்ரோ. கண்டிப்பா அவன் கண்டிப்பா. கேலஃபியோரி ஒன் டச் ஆடுறான். எல்லாமே அவன் அந்த ஆமா அவனுக்கு அந்த நல்ல ஒரு ஒரு அட்டாக்கிங் மைண்டட் நல்ல நல்ல இருக்கு ப்ரோ அவனுக்கு. ஹின்காப்பி நம்ம 1000 பாராட்டலாம். ஹின்காப்பி வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் மார்க் கிராஸ் அடிக்க வேணா வரும். அதை தாண்டிலாம் நம்ம அட்டாக்ல எதுவுமே பால் எதிர்பார்க்க முடியாது. ப்ரொடெக்ஷன்லாம் நம்ம இன்கேபே கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ப்ரோ அவன் அவனை வந்து ஆமா மறந்துட்டோம் ப்ரோ. டிஃபென்சிவ்லி செம்ம சாலிடு. அவனை மறந்துட்டோம் ப்ரோ. ஒரு 3 வாரமா எவனாச்சும் அவன் பேரை சொல்லியிருக்காங்க. ஆமா இல்ல இல்ல ஹின்காப்பியா அதான் சொல்றேன். அதுதான் ஏன்னா ப்ரோ டிஃபரன்ஸ். 3 வாரமா நம்ம வந்து கோல் ஸ்கோர் பண்ண தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த இந்த கண்ட்ரோல் அந்த சைடு போலியே. இல்ல நம்ம இல்ல கரெக்ட் டிஃபென்சிவ்லி தான் ப்ரோ. போறோம்னா நான் தாராளமா வந்துட்டு நீ கிளஃபியரி நீ அவ்வளவுலாம் ஓடி சாடி எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. பரவாயில்ல. நீ ஆனா வந்துட்டு இன்கேபியை அட்லட்டிகோல டிஃபென்சிவா 30 மினிட்ஸ் ஆடி இருப்பான் ஹின்காப்பியே.
மொரட்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த 30 மினிட்ஸ். ஸோ நல்லா அதான். ஆடினான் அவனுமே. அதான் சொல்றேனே. லைக் எனக்கு வந்து டிசப்பாயிண்டிங்னா இந்த இந்த எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த ஆர்டெட்டா வந்துட்டு அவன் மிஸ்டேக்கை ரெகக்னைஸ் பண்ணி ஃபிக்ஸ் ஆமா பண்ணதுங்கிறது. இதே எக்ஸாக்ட்லி. பழைய ஆர்டெட்டாவோ இல்லாட்டி ஈவன் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் ஆர்டெட்டாவோ எனக்கு பண்ணிருப்பானா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இந்த கேமோட எனார்மிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன தேவை, வெதர் இட் ஒர்க் அவுட் இமீடியட்லி ஆர் நாட், த தாட் தட் ஓகே நம்ம இது வந்து தப்பு பண்ணிட்டோம், நான் ஒத்துக்கிறேன் தப்பு பண்ணிட்டேன், நான் இமீடியட்டா மாத்துறேன்றதை மாட்டினது வந்துட்டு பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஒரு சப்ஸ்டிடியூட் பேஸ்டா போச்சேன்னா மேபி மார்டினெல்லி நம்மளுக்கு அந்த கேம்ல வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ப்ராபப்ளி நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருந்திருக்கும் ஏதாச்சும். அவன் அந்த நேரத்துல தான் எப்பயுமே நான் சொல்றது தான், மார்டினெல்லிக்கு ஒரே ஒரு வேலை, நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், கோல் ஒண்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள விட்டோம்னா எதை பத்தியுமே யோசிக்காம கோல் போட்டுருவான். அந்த யோசிக்க மாதிரியான டைம் கொடுத்தாதான் சுச்சுவேஷன் ப்ரோ பையன் சொதப்புவான். நீ ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல அவங்க கிட்ட கொடுத்து மூளையை வச்சுட்டு யோசிச்சு விளையாடுறா அப்படின்னா அந்த நேரத்துல அவ்வளவுதான். 30 நிமிஷம் உன்னால போய் என்ன இது பண்ண முடியுமோ கடிச்சு விட்டு வந்துரு எல்லாரையும் போயிட்டுனா அதை கரெக்டா போயிடுவான். மார்டினெல்லின்னு ஒன்னேதான் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஃபேம், ஐ காட் an ஐடியா. What if we start Martinelli as right back against Kvaratskhelia? நான் ஆக்சுவலா நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் பப்ல உட்காந்துட்டு இருந்தப்போ எதுக்கு நம்ம மாஸ்குவேராலாம் யோசிக்கணும், ஒழுங்கா மார்டினெல்லியை கூட்டு வந்து ஒரே வேலை அந்த சைடு எனக்கு கோலே போக கூடாது, நீ என்ன வேணா பண்ணு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அந்த சைடு போக கூடாது. கட்ட போடுவான் ப்ரோ, கண்டிப்பா கட்ட போடுவான். Kvaratskhelia தாண்ட விட மாட்டான் ப்ரோ, நான் எழுதி சொல்றேன். போடுவான் bro. மார்டினெல்லி அந்த சைடு விங்ல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா தெரியாது, ஆனா இந்த சைடு நிப்பாட்டு சொன்னீங்கன்னா நிப்பாட்டுவான். பந்தயம் கட்டுவான். ஆறு வரா பண்ணுவான் டிஃபென்சிவ்லி. எனக்கு அதுதான் வந்து லைக் எப்படி சொல்றது, அதுதான். பட் அது குறையா கூட சொல்ல முடியாது, பிகாஸ் வி டுக் அ கேம்பிள். அந்த கேம்பிள் ஒர்க் அவுட் ஆகல. வி ரியலைஸ் தட் இட் வாசன்ட் வொர்க்கிங் அண்ட் கரெக்டான டைம்ல நம்ம வந்துட்டு பண்ணிட்டோங்கிறதுனால எனக்கு ஓகே, மார்டினெல்லி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் கேமை வந்து நம்ம வந்து பெட்டரா வந்து ஹேண்டில் பண்ணிருக்கலாம் டுவர்ட்ஸ் தி எண்ட். பட் வர முடியல. பட் we made up with whatever we had. Now, but I was very happy with how Trossard played, Gyökeres, ஓடகார்ட் மறுபடியும் என்ன எஸ்ஏ வந்துட்டு ரொம்ப நல்ல கேம் ஆடின மாதிரி இல்ல எஸ்ஏ கொஞ்சம் வந்துட்டு ஓகேவா தான் விளையாடணும், கொஞ்சம் ஓகேவா தான் விளையாடனா. சாக்கா ஸ்டிங்கர் தான். சாக்கா எப்போ வந்து அவனால வந்துட்டு நல்லா விளையாட ஆரம்பிக்க முடியணும்னு வருதோ அந்த நேரத்துல மறுபடியும் அந்த ஒரு டிஃபெண்டரை பீட் பண்ணிட்டு பால் எடுத்துட்டு வருவான். பால் எடுத்துட்டு வந்துட்டு அழகா ஒரு பாஸ் போடுறப்ப சுபிமேண்டி அந்த பாஸ் ஓவர் ஹிட்டா கூட இருக்காது, சுபிமேண்டி வந்து அதை சுத்தி ஓடி பாலை விட்டுருவான், மறுபடியும் அவங்க ஒரு டிரான்சிஷன்ல ஒரு அட்டாக்ல போயிடுவானுங்க. ஸோ அது ஒரு விஷயமும் இருந்தது. பட் எனக்கு வந்து ஓடகார்ட் வந்து சேஞ்ச் பண்ணினது வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, இந்த கேம் நம்ம ஜெயிக்கணும், இந்த கேம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பாலை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும், லோ பிளாக் நம்ம பிரேக் பண்ணணும், ஃப்ரீ ரோல் கொடுத்தான். எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அவனை சுத்தி ஓட விட்டுட்டு அவனை எங்க வேணா நீ உள்ளுக்குள்ள போயிட்டுக்கோ, பாலை எங்க வேணா போடு, உள்ளுக்குள்ள போட்ட பாரு. எனக்கு ஹவர்ட்ஸ் வந்தப்போ எனக்கு அதான் தோணுச்சு, ஓகே பால் ரிட்டென்ஷனுங்கிறது நம்ம கிட்ட பெட்டரா இருக்கும். இன்னொன்னு அந்த பாக்ஸ்குள்ள போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த சின்ன சின்ன பாஸ் போட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டு போடுறது, இல்லாட்டி வந்து பாக்ஸ்ல ஓவர்லோட் பண்றதுங்கிறது கண்டிப்பா வந்து நல்லா நடக்குங்கிற ஒரு பிலீஃப் இருந்துச்சு அவன் வந்தப்போ. ஆனா நீ சொன்ன மாதிரிதான், என்னதான் நான் ஹேவேஜுக்கு சொன்னாலும் அவன் ஒரு சான்ஸ்ன்னு ஒண்ணு வருதுன்னா யார்கிட்ட கொடுக்கணும்னா நான் கண்டிப்பா வந்துட்டு இவன் தான் சொல்லியிருப்பேன், ட்ரொசார்ட் தான் நானும் சொல்லியிருப்பேன். கொஞ்ச நேரம் அந்த ஒரு ஸ்மால் இன்ட்ராக்ஷன் வந்து நல்லா இருந்தது ப்ரோ. அந்த ஒரு 5 minutes ஆஃப் பிளே நம்ம கோல் போடுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு சான்ஸ் எடுத்தோடனே நம்ம ஆளுக்கு அப்பதான் புரிஞ்சது, ஓகே டே இன்னைக்கு டிரா ஆகக்கூடாது, கொஞ்சம் தூக்கி சாப்பிட்டுருவானுங்க. அப்ப வந்து எனக்கு என்ன பிடிச்சுன்னா, ஓடையாட்ட நீ என்கிட்ட தான், நான் உனக்கு தரேன், என்ன சுத்தி தான் எல்லாம் நடக்கணும், நான் கண்ட்ரோல் பண்ற கேமை, நான் டெம்போ செட் பண்றேன், நீங்க ஆடுங்க, அந்த மாதிரி ஆனா ப்ரோ. அப்படி ஆனாலதான் கோலே வந்தது. சோ இதுதான் நம்ம மொஸ்குவேரா சீக்வென்ஸ்ல கூட மொஸ்குவேரா கிட்ட பால் இருக்கும், லைக் அவன் வந்து ஓடிடுவான், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லடா. அவன் ஹவர்ட்ஸ் வந்து ஹவர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மொஸ்குவேராக்கு போகும்னு நினைக்கிறேன். அந்த சீக்வென்ஸ் ஃபுல்லா ஓடகார்ட் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் போடுவான், போட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான் பால குடு 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 குடு. அவன் ஓன் பண்ணதுனாலதான், ஏன்னா எனக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மஸ்கேராவோ நானி மேலயோ எனக்கு கான்பிடன்ஸ் இல்ல, அங்க ஓடேகார்டு இருந்த அந்த ஒரு இடத்துல, அதனாலதான் ஒரு கான்பிடன்ஸே இருந்தது. அவன் வந்து அந்த ஒரு 5 minutes வந்து கேம் நான் என் பேசல நடக்கும், நீங்க எல்லாம் உள்ள போங்க, பால் வரும் கரெக்டா, ரொசாடும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்ல நின்னா எல்லாம் விழுந்தது வந்து ஒரு இதுதான். ஓடேகார்டு வந்து இந்த ஒரு 5 minute கேமியோ வந்து கொஞ்சம் லைக் பெரிய இதெல்லாம் வரணும் டுவர்ட்ஸ் இந்த லாஸ்ட் 3 கேம்ஸ்ல, கண்டிப்பா தேவை. ஆமா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் சொல்ல போறது மேபி கொஞ்சம் ஓவர் த டாப்பா இருக்கலாம், ஆனா நான் கான்பிடென்ட்டா நான் சண்டை செய்யறதுக்கு நான் ரெடி. பாக்ஸ்ல அந்த ஓடேகார்டு எடுக்கிற அளவு டச் அந்த இடத்துல எவனுமே எடுக்க மாட்டான் ப்ரோ பிரீமியர் லீக்ல.
அது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆனா நேத்து நம்ம அதோட நல்ல சைடு பார்த்தோம். கரெக்ட் கரெக்ட் அவன் கரெக்ட். எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு 5 டச் பண்ணிருப்பான் ப்ரோ அந்த பாஸ் போறதுக்கு முன்னாடி பிரசாடுக்கு. அப்போ அவன் டச் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா அவனை சுத்தி 3 வெஸ்டர்ன் பிளேயர் இருக்கானுங்க. ஒரு டச் லைட்டா தப்பா எடுத்தா கூட கால உள்ள போயிடுவாங்க விட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஆனா அவன் 5 டச் எடுத்து அத உண்மையாலே ப்ரோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம டிவி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு இருக்கும். ஆனா ஒரு சண்டே லீக் பிளேயருக்கும் ஒரு பிரீமியர் லீக் பிளேயருக்கும் பிரீமியர் லீக்லயே ஒரு எலைட்டான டெக்னிக்கல் பிளேயருக்கும் அதான் ப்ரோ வித்தியாசம். அந்த இடத்துல வேற எவனா இருந்தாலும் இப்ப ஒரு பாஸ்ல திரும்பி பாஸ் கொடுத்துருவானுங்க ஒரு டச்ல திரும்பி. அவன் எத்தனை டச் எடுத்திருப்பான்பா ஓடிகார்டு அந்த இடத்துல. ஆமா ப்ரோ. நான் உண்மையிலே மிரண்டேன் நான். பரவாயில்லையப்பா அப்படின்னு அந்த அதான் சொல்லல ப்ரோ. நம்ம டீம்ல நிறைய பேர் நான் பார்ப்பேன். ஓடிகார்டை செல் பண்ணுங்க, ஓடிகார்டை அது பண்ணுங்க. நம்ம ஆடுற இதுக்கு இப்ப இந்த சீசன் நம்ம டைட்டில் ஜெயிக்க, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க எல்லாருமே தேவை. 100% So, 100%. எனக்கு அதுல அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டிங்கிறது. ஓகே, நம்ம சாக்கா டீம் அப்படின்னா சாக்கா டீம் இல்ல இப்ப நம்ம ஆமா ஆமா அவனுடைய டீம் தான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனா நம்மளுக்கு இது ரியலைஸ் பண்றதுக்கே நம்மளுக்கே வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. தட் அந்த ஒரு சைடுல நம்ம போல எல்லாருமே வந்துட்டு வரணும், ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிற ஒரு இதுதான். வி ஆர் அ டீம், வி ஆர் நாட் அ டீம் லெட் ட்ரிவன் பை அன் இண்டிவிஜுவல். அந்த மாதிரி கிடையாது. ஹாலண்ட் டீம் அந்த மாதிரி கிடையாது, நம்ம ப்ரூனோ ஆமா டீம் அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து இது வந்து எல்லாருமே பண்ணணுங்கிற ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம ஜுபிமெண்டியை பேசுறப்ப எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஜுபிமெண்டி 5-6 கோல் வச்சிருக்கான், ஆமா குரூஷியல் கோல். crucial goals. எல்லாருமே மொரட்டு கோல் மொரட்டு கோல்ஸ் எதுவுமே அதான் சாதாரணமான கோல்ஸ், நல்ல எல்லாமே கோல்ஸ். லீட்ஸ் கோலா இருக்கட்டும், செல்சி கோலா இருக்கட்டும், Sunderland ஆஸ்டன் வில்லா கோலா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் கோல் அவன் அடிச்சது. சண்டர்லாண்ட் கோல்லாம் மொரட்டு கோல் ப்ரோ. மொரட்டு கோல் சண்டர்லாண்ட் கோல் தான். சோ உனக்கு இப்படி இருக்கிறப்போ வந்து எல்லா we need all. எனக்கு அதனாலதான் வந்து I agree with you. எனக்கு வந்து ஓடகார்ட் ஸ்டார்டரா அப்படின்னு கேட்டா ஐ ஸ்டில் ஹேவ் மை ரிசர்வேஷன்ஸ். பட் ஓடகார்டு மாதிரி ஒரு பிளேயர் நம்ம ஸ்குவாட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அவனால ஓகே இந்த கேம்ல 60 நிமிஷம் ஆட முடியுது, அடுத்த கேம்ல 30 நிமிஷம் ஆடுறான்னா அது போறோம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குரூஷியலான விஷயம், ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். ஆமா இல்ல ஐ ஸ்டில் வாண்ட் எஸ்ஏ டு ஸ்டார்ட். ஆனா ஓடேகார்ட் பெஞ்ச்ல இருந்து வரதுன்றது அவ்வளவு சூப்பரான விஷயம்ன்ற நான். அப்சல்யூட்லி ஐ அக்ரி 100% அக்ரி. உனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி, அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் தான் உனக்கு தேவை. இல்ல அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு வந்து தேவைதான் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட் ஒரு இந்த சீசன்லயே பாத்தீங்கன்னு வைங்களேன், ஓடேகார்டுக்குன்னு நம்ம வந்து ஒரு விரலை விட்டு என்ற அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸஸ் இல்ல. நம்ம வந்து ஓடேகார்டு வந்து அந்த பழைய ஓடேகார்டு இல்ல, he needs to be dropped. அவனுக்கான அந்த ஒரு இது இல்ல. நேத்து அந்த ஆர்டெட்டா நல்லது பண்ணி கொடுத்தானோ, கேம் வந்து ஸ்லோவா போகுது, நம்ம கிட்ட நீ ஃப்ரீயா விளையாடு, நீ டிமாண்ட் பண்ணி ஆடு, அந்த மாதிரி விளையாட விட்டது வந்து அதனாலதான் ஓடேகார்டோட அந்த ஒரு ரிவார்டை நம்ம ரீட் பண்ணிருக்கோம். ஆமா அது நான் நிறைய அதான் கேம்ஸ்ல அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா ஓடேகார்டு இஸ் த டைப் ஆஃப் அ பிளேயர். அவன் he needs ball, he delivers the ball. அந்த மாதிரியான இது நம்ம மாத்தணும். ஆமா நான் நேத்து சீரியஸ் ப்ரோ கூட பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் இது. அவன் அந்த வெஸ்டாம் கிரவுண்ட்ல எப்பவுமே முரட்டுத்தனமா ஆடுவான் ப்ரோ ஓடேகார்ட். ஆமா 3-3 பண்ணுவானே. அவனுக்கு அந்த கிரவுண்ட் வந்து 3-3 இல்ல, நீங்க போன சீசன் பாருங்க, 6-0 கேம் பாருங்க, ஆமா நீங்க கடைசி அவன் வந்ததுல இருந்து வெஸ்டாம் கிரவுண்ட்ல போய் ஓடேகார்ட் பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, தனியா தெரியும், பிச்சில் தனியா தெரியும். அவனுக்கு அந்த கிரவுண்டுக்கு போனா சம்திங் ஏதோ ஒரு தனி ஒரு கிரிக்கெட்ல சொல்லுவாங்கல்ல இந்த ஸ்டேடியம்ல சுப்மன் கில் மாதிரியா? ஆமா அந்த மாதிரி இல்ல ப்ரோ. சுப்மன் கில் கிடக்குறான். எத்தனையோ லெஜெண்ட்ஸ் இருக்கானுங்க, நீங்க இல்ல ப்ரோ. ஆனா எனக்கு கேட்டா ஓடேகார்டு வந்து இன்னுமே இந்த மாதிரி அவனுக்கான அந்த ரோலே வந்து இன்னுமே இந்த மாதிரி தான் டுவர்ட்ஸ் இருக்கணும். ஆமா ஏன்னா ஓவர் தி இயர்ஸ் அவனோட ரோல் வந்து அவனை நம்ம எப்போ வாங்கும்போது இருந்த அவனோட ரோலுக்கும் இப்பயும் பாத்தீங்கன்னு வைங்களேன், ரொம்பவே கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். அவனை நம்ம ஆமா வந்து ஒரு கிரியேட்டிவ் பிளேயர், ஃப்ரீயா விளையாடுவான் அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாம அவனுமே அவன் கேமையே மாத்திக்கிட்டான் நம்மளுக்கு ஏத்த மாதிரி. ஆமா எனக்கு பிஎஸ்ஜில விட்டினியா பண்றத பார்க்கும்போது ஓடேகார்டால அது பண்ண முடியும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் ப்ரோ நம்ம கண்டிப்பா டீம்ல. ப்ரோ. ஆனா நம்ம அதே பண்ண விட மாதிரி மாட்டோமே. ஆமா அதே மாதிரி ஒரு சைஸ், அதே மாதிரி ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் உள்ள பிளேயர் தான். பாக்ஸ் டு பாக்ஸ் வந்து எடுத்துட்டு ஓட முடியும். லாங் ஷாட் கோல் அடிக்கலாம் ப்ரோ. பாக்ஸ் வெளியில எத்தனை கோல் அடிச்சிருக்கான். இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லாத போதுதான் வந்து லைக் மேபி நம்ம ஃபேன்ஸுக்கு அதெல்லாம் தான் ப்ரோ அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அவன் கேம் வந்து அந்த ஒரு லாங் ரேஞ்சில இருந்து கோல் அடிக்கிறதாகட்டும், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் ஆகட்டும், எல்லாமே அடிச்சுட்டு இருந்தவன் இப்ப வந்து காலை தூக்குறதுக்கு யோசிக்கிறான். அப்படிங்கிற போது வந்து எல்லாத்துக்குமே வந்து நீ விளையாண்டு இருந்தவன் தான். இப்போ அது வராத பிளேயரா நாங்க உன்னை கேட்கவே மாட்டோம். உனக்கு எல்லாம் வரவன் வந்து நீ இப்படி விளையாடும் போதுதான் அவனே லிமிட் பண்ணிட்டு விளையாடும் போதுதான் ப்ரோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பாக்குறக்கே
கடுப்பா இருக்கு. அப்பதான் நம்ம ஆளுங்க வந்து திரும்புறாங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா. ஆமா. ம். ஆனா ஒண்ணு சொல்லணும் ப்ரோ. ஆர்டெட்டா மனசாட்சியே இல்லாம மஸ்கேராவை லோ பிளாக்ல வந்து நம்பர் 10ல பால் வாங்க சொன்ன மாதிரி அப்பா ஆர்டெட்டா டேய் ஒரு சிஸ்டம்ல தீயள்ளி வைக்க உள்ள பதறுது மஸ்கேரா அங்க பந்து வரும்போது பாவம்ப்பா எனக்கு பாவமா இருந்துச்சு ப்ரோ மஸ்கேராவை பார்க்கும்போது ப்ரோ அவன் Baptism by பதறான் அவன் fire. பந்து அவனுக்கு வரும்போதுனா Baptism by fire. ஹாஃப் டன்ல வாங்கு பால்ன்றான் லோ பிளாக்ல ப்ரோ டேய் எனக்கு அவனை ஆள் வந்து இல்லைன்னு வாங்க மாட்டான்டா அவன் இல்ல எனக்கு அவனை ரைட் பேக்கா போடும்போது ஒரு தடவையும் பயந்தான் வரும். நெஞ்ச கையில புடிச்சிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நேத்துமே அதே மாதிரிதான் இருந்தது எனக்கு. இவன் வேற ஆமா வாரான் பாவம் அவனே வந்து என்னை கூப்பிடாதீங்கன்னா பெஞ்ச்லயே உட்கார்ந்து இருந்திருப்பான். ப்ரோ எப்படியாவது இதெல்லாம் நீங்களே முடிச்சிருக்கடா ஆமா என்ன நிஜமா ப்ரோ கூப்பிடாது. சீரியஸா நான் அப்படிதான் நினைச்சேன். இவன் என்னை மட்டும் கூப்பிடாதீர்கள் வகுந்து விடுவேன்னு தான் இருந்திருப்பான். தேவையில்லாம கூட்டு போய் அதனாலதான் ப்ரோ அவன் வந்து பாலை கொடுத்துட்டு போயிருவான் ப்ரோ. நான் இந்த ஆமா பக்கமே வரலடா நீங்களே ஆடிக்காங்கடா. ஆனா அதுதான் கரெக்ட் அந்த நேரத்துல அவன் ஆமா ப்ரோ பண்றது. லைக் இல்ல அவன் வந்து இன்வால்வ் ஆகணுங்கிற ஒரு அவசியம் இருக்க கூடாது. அவன் வந்து பேசிக்கா அந்த இடத்துல ஷோர் அப் பண்ணி டிஃபென்சிவா நீ இரு, மத்தவங்க எல்லாரும் அஃபென்சிவா அட்டாக்ல போறானுங்க, நீ ஒரு ஷோர் அப் பண்றதுக்கு ஒரு ஆளா இரு அப்படின்னு. அது கண்டிப்பா இதுதான். அண்ட் அகேன் லைக் கேப்ரியல்லாம் வந்துட்டு மொரட்டு கேம் நேத்து. கேப்ரியல்லாம் அந்த பிளாக் எல்லாம் வந்துட்டு மாஸ்டர் கிளாஸ் பிளாக். அதெல்லாம் அது வந்து ஃபர்ஸ்ட் எத்தனை டைம் பிளாக் பாது ட்ரேட்மார்க் பண்ணும் கேப்ரியல் அந்த பிளாக்க ஆமா ப்ரோ சரியான பிளாக். அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட். அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இப்படி தாண்டா பிளாக் பண்ணணுங்கிற மாதிரி தான் பண்றான். அதான் ஒருத்தன் ஆமா போட்டிருந்தான், ஒரு சிட்டி ஃபேன் ஒருத்தன் போட்டிருந்தான், ஐ சோ விஷ் தே டிடன்ட் ஹேவ் திஸ் கேப்ரியல் ஆமா ப்ரோ மெகலேஸ் அப்படின்னு. ஆக்சுவலி ஆமா நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம சைபா வச்சிருக்கிறத விட கேப்ரியல் வச்சிருக்கிறது தான் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனையா இருக்கு நம்ம டீம் மேல. ஆமா ஏன்னா ஆமா சலிபா மாதிரியான பிளேயர்ஸை விட இவன் ஒரு வித்தியாசமான மோல்டு மாதிரி இருக்கான். இந்த மாதிரி ஆமா அவன்கிட்டயும் இல்ல அப்படின்னு தான். நல்ல நல்ல பார்ட்னர்ஷிப் ப்ரோ. ஆக்சுவலி சலிபா அண்ட் கேப்ரியல் வந்து உண்மையாலே அது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு பார்ட்னர்ஷிப். நம்ம நிறைய தான் அவங்க பண்றது டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்லி நம்ம எக்ஸாக்ட்லி வந்து அதை பேசவே மாட்டோம். ஓ திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் மேன் அப்படின்ற மாதிரி நம்ம மூவ் ஆன் பண்ணிடுவோம். ஆனா அது இல்லாதப்பதான் நமக்கு அதோட அருமை புரியும் நமக்கு. யா 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 அப்சல்யூட்லி யா. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான இதுவாக இருந்துச்சு. மற்றபடி கேம்னு பார்த்தா அதான் ஓவரால் நம்ம சொன்ன மாதிரி அந்த இமோஷன்ஸுங்கிறது வந்துட்டு அவங்க வந்து போய் இதுவானதும் அவன் எனக்கு அந்த இதுல வந்துட்டு அவ்வளவு நடக்கிறப்போ இவன் எதுவா இருந்தாலும் கோல் கீப்பர் மேல வந்து கையை வச்சு அவன் பிடிச்சி அப்படி அமுகிறான், ஒருத்த பின்னாடி இல்லைன்னு சொக்காய பூச்சி இழுக்கிறான். அப்படி இருக்கிறப்போ அது எப்படி இவ்வளவு பேர் வந்துட்டு அது கோல் இல்ல, அது வந்து ஒரு ஃபவுல் இல்லன்னு எப்படி பேசுறாங்கன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட்ல இப்படி 2 பேர் நிக்கிறதுக்கும் இப்படி போறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட்ல. ஆமா நம்ம என்னைக்குமே இதுதான் பண்ணுவோம். நம்ம ஆமா இது பண்ணவே மாட்டோம். என்னைக்குமே நம்ம எக்ஸாக்ட்லி வந்து பண்ண மாட்டோம். நம்ம எல்லாருமே வந்துட்டு உடனே அந்த இது அவன் பேர் வந்து அந்த கோல் கீப்பர், ஸ்பர்ஸ் இட்டாலியன் கோல் கீப்பர் விகாரியோ, விகாரியோ பென் வைட் போயிட்டு அவன் கிளவுஸ ப்ரோ கழட்டி விடுவாள். எல்லாரும் வந்து சொல்றாங்க, அதுக்கப்புறம் அது வந்து பிளேக்கு முன்னாடி தான் ப்ரோ. இவனுங்க அதை அதெல்லாம் புரிஞ்சுக்க கார்ல எடுக்கிறதுக்கு மாட்டேங்கிறானுங்க. அரை மணி நேரம் முன்னாடி. ஆ கார்னர் பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ப்ரோ அவன் கார்னர் பால் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே கிட்டே அது nobody wants to accept it. எனக்கு அதுதான் வந்து சிரிப்பா வந்துச்சு. சரிடா அழுங்க, நீங்க அழுதுகினே இருங்க, நீ இல்ல ப்ரோ நீ என்ன ஆஸ்ட்ரிக்ஸ் வேணா போட்டுக்கோ, என் கண்ணுக்கு தெரிய போகுது அந்த டைட்டில், அவ்வளவுதான். அதுல வந்து நீ வெக்கம் இல்லையான்னு கேட்டா இல்ல, ஆமா நீங்க நாங்க சீட்டிங் பண்றோம்னா ஆமா பண்றோம், we இல்ல learn ப்ரோ from the best and we paid the refs. இல்ல என் ஃப்ரெண்டு ஒன்னும் இல்ல ஃபுட்பால் பார்க்காதவன். அவனுக்கு வந்து எப்பவுமே ஃப்ரெண்டுனா என்ன, நம்ம என் ஃப்ரெண்டோட டீம் தோக்கணும் தான் சொல்லுவான். அவன்கிட்ட வீடியோ காமிச்சேன் ப்ரோ, அவனே சொல்றான் அது பவுலுன்னு. பார்க்காதவனுக்கே தெரிய போது இவ்வளவு பாக்குறாங்க வாரம் வீக் இன் வீக் அவுட், அவங்களுக்கு தெரிய வேணாமா அது பவுலுன்னு? சிம்பிள் as that ப்ரோ. விடு அவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் இல்ல. அழுறீங்களா அழுங்க, ப்ரோ மேட்ச் ஜெயிச்சிட்டோம், நல்லா கம்ஃபர்டபுள் 2 பாயிண்ட் லீட் அட் த டாப் நம்மளுக்கு. இதை வச்சுட்டு இப்ப சிட்டி இப்ப கேம் வந்து சிட்டி அவங்க பேலஸோட நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேலஸோடலாம் அவங்க வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம இருக்கிற அவங்க ஸ்லிப் அப் ஆவாங்கிற ஒரு விஷயம்னா போர்ன்மத். பட் ஆனா அவங்க ஸ்லிப் அப் ஆனதான் நம்ம ஜெயிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வைக்காம நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பேர்ன்லி ஆடிடுறோம் ப்ரோ. இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம பேர்ன்லி அதான் ஆடிடுறோம். சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆடிட்டு ப்ரெஷர் போட்டுற முடியும் நம்மளால. சோ என்ன ஸ்லிப் அப்காக நம்ம வெயிட் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இல்லாம ஓகே இதை வச்சு நம்ம பண்ணலாங்கிற ஒரு இது வந்ததே வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து we've given ourselves the chance. அதுதான் நம்மளுக்கு தேவை எப்பயுமே. அது கரெக்டா பண்ணிட்டோம், which was really very good. Any closing thoughts? இல்ல ப்ரோ எனக்கு என்னன்னா கடவுளா பார்த்து நம்மளுக்கு வந்து அந்த எவர்டன் மேட்ச் சிட்டியை டிராப் பண்ண வச்சு ஒரு வாய்ப்பு தந்திருக்கான். இதுக்கு மேல வந்து அதை எப்படின்னா என்னன்னா வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுத்துட்டாங்க, வாயில மட்டும்தான் இன்னும் வைக்கல.
நம்ம வாயில வைக்காம பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஆப்போனன்ட் வாயில வச்சா ஆமா போதும். ஆமா அவ்வளவுதான். ஆமா ப்ரோ எனக்கு அதான் ப்ரோ லைனப் காம்ப்ளிகேட் பண்ணாம ஆமா, சிம்பிள். கலஃபியூரி லெஃப்ட் பேக்ல ஆட முடியலன்னா ஹின்காப்பியாவை போடு, பென் வைட் ஆட முடியலன்னா மஸ்கேராவை போடு. மிச்சபடி மிட்ஃபீல்டு வந்து ரைஸ், எம்எல்எஸ் அண்ட் எசே இதுதான் இருக்கணும். ஃப்ரண்ட் த்ரீ வந்து சாக்கா, ட்ரோசாட் அண்ட் யோக்கரஸ் இதுதான் இருக்கணும். ஹவர்ஸ், ஓடிகார்டு இவனுங்கெல்லாம் பெஞ்சில் இருந்து வர்றது தான் ப்ராப்பரான விஷயம். டிம்பர் வந்துருவான்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ டிம்பர் வந்தாலும் டிம்பர் ஆனா எனக்கு ஓகே தான். ஸோ பிளஸ் பேர்ன்லியோட நல்லா ஆடணும் ப்ரோ. கோல் பேர்ன்லியோட தோத்துதான் bro தடவிட்டு ஆகணும். இருந்தா ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நம்ம பேர்ன்லியோட தடவி ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச் வந்து உள்ள போகும்போதே மொத்த ஃபேன் பேஸும் நர்வஸா தான் போகும். ஆமா 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 நீ பேர்ன்லியோட ஒரு ஃபுல்லாமோட ஆடின மாதிரி ஒரு 2-0 3-0 அப்படின்னு நீ நல்லா ஆடி ஜெயிச்சனா கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச் போகும்போது நம்ம நம்பிக்கையா போகலாம். ஃபேன் பேஸே ஓகே நம்ம ஆட்கள் ப்ரெஷர் இல்லாம ஆடினானுங்க அப்படின்னு. பிளஸ் எமிரேட்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லைக் அத்லட்டிகோ மேட்ரிட் அட்மாஸ்பியர் கொண்டு வாங்கப்பா. ஆமாமா மண்டே இது நைட் தான் ப்ரோ. பேர்ன்லிக்கு நல்லா இருக்கும்டா. கண்டிப்பா பேர்ன்லிக்கு ஆமா. நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இதுல எப்படி இருந்தாலுமே கிறிஸ்டல் பேலஸ் அவே கேம் தானே. அவே ஃபேன்ஸ் ஆமா. நம்மளுக்கு எங்க போனாலுமே சத்தம் போட்டு தானே இருக்கானுங்க. ஆமா நம்மள இல்ல சொல்றேன் நானு. அந்த பேர்ன்லி மேட்ச் நர்வஸா இருக்க கூடாதுன்ற நானு. டைட் 1-0 அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. Agreed. இல்ல ப்ரோ, நல்ல நேத்து ஒரு நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த கேலசரி பாஸ் எல்லாம் போயிருந்ததுதான் கேம் அப்படியே மாறி இருந்திருக்கும் ப்ரோ. ஆமா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கோல் நம்ம ஸ்மால் போட்டோம்னா கேம் ஓப்பனிங் வேற. அப் தான் ப்ரோ. அந்த ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு சான்சஸ் வருது இந்த கேம்ஸ்ல எல்லாம். நம்ம அதை ஆமா கன்வெர்ட் பண்றோமா இல்லைங்கிறதுல தான் நம்மளோட இதே இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஆமா இனிஷியல் மொமெண்டம் விட்டோம்னாலே நம்ம வந்து ஸ்லோ ஆயிடுறோம் கேம்குள்ள. ஆமா ஆமா ட்ரூ வெரி ட்ரூ. சோ அதுதான். ஸோ சோ யா அதை மட்டும் பண்ணுங்க. ஆனா கிரெடிட் டு த பாய்ஸ் ப்ரோ. ஆமா நான் ப்ரோ. ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப் பண்ணிடுறேன். சிட்டி மேட்ச் தோத்த பிறகு நான்லாம் வந்து நம்ம ஆட்கள் மேல கொஞ்சமும் எனக்குலாம் நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி நம்ம ஃபைட் பண்ணி இந்த கான்ஃபிடன்ட் பிளஸ் மெயினான சிட்டி பாயிண்ட் ட்ராப் பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லை எனக்கு. ஆமாப்பா. அதுதான் மெயினான ஒரு இது. ஆனா அதுக்கு வந்து டேவிட் மோயஸ் நமக்கு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான். தயவு செய்துப்பா, தயவு செய்து ஆமா ப்ரோ, எப்படியாவது கிராஸ் 2 பண்ணுங்க. மேட்ச் தான். இல்ல, ஆமா அதாவது 2 மேட்ச் தான். அந்த கபிலா மானத்தை வாங்கிறதா. ஆமா அதேதான். ஸோ ஹோப்ஃபுல்லியா இதுதான் முக்கியமான விஷயம்னா இதுதான். ஸோ நம்ம வந்து அப்படியே இதை கண்டினியூ பண்ணிட்டு இந்த பாட்டு மறுபடியும் இந்த பாட்டை நம்ம வந்து போட்டே ஆகணும். இந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமா மறுபடியும் Now number 19. False goal. False goal. எஸ் இதுதான். இந்த பாட்டு கிடைக்கலன்னா சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த பாட்டு எதுங்கிறது உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சு விடுறோம். ஸோ எஸ், தேங்க்ஸ் a lot for joining me today, Dinesh and Hemant. We are getting closer guys, we are getting closer, but the job is still not done. ஸோ கரெக்டாக அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். Of course. So thanks a lot for joining me. Yeah, come on you guys. Bye. Come on, you guys. நன்றி ப்ரோ.